வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ரமணி தமிழ் நாவல் சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வசுந்தராவுக்கு தலையில் அடித்து கொள்ளலாம் போல இருந்தது. மருமகள் மாதவியின் ஆர்ப்பாட்டத்தை பார்த்து எத்தனை முறை மகன் புவனேந்திரனும் சொல்லியிருந்தார், இந்த பெண் நமக்கு சரிப்பட்டு வரமாட்டாள், இந்த சம்பந்தமே வேண்டாம் என்று. ஆனால் மாதவியின் அழகிலும் அவள் காட்டிய பாசமான பேச்சிலும் மயங்கி போயிருந்த புவனேந்திரன் தாயின் வார்த்தைகளை காதில் வாங்காமல் திருமணம் செய்து கொண்டான். திருமணத்தின் முதல் சில மாதங்கள் எல்லாமே கனவு போலத்தான் சென்றது. மாதவி அன்பான மனைவியாகவும் பாசமான மருமகளாகவும் நடந்து கொண்டாள். மகனின் சந்தோஷத்தை பார்த்து வசுந்தராவும் தன் சந்தேகங்களை மறந்து நிம்மதியடைந்தார். ஆனால் அந்த நிம்மதி நீண்ட நாட்கள் நீட்டிக்கவில்லை. காலம் செல்ல செல்ல மாதவியின் உண்மையான குணம் வெளிப்பட ஆரம்பித்தது. வீட்டில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் அவளுடைய விருப்பம் மட்டுமே நிறைவேற வேண்டும் என்ற பிடிவாதம், மாமியார் சொல்வதை எதிர்த்து பேசுவது, சிறிய விஷயத்தை கூட பெரிய பிரச்சனையாக்கி வீட்டையே ரணகலமாக்க மாற்றுவது, இவை எல்லாமே நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போனது. இந்த வீட்டில் என் பேச்சு தான் கடைசி பேச்சு, யாரும் எனக்கு அறிவுரை சொல்ல வேண்டாம் என்று அடிக்கடி சத்தம் போடுவாள். முதலில் அதை சாதாரண கோபம் என்று நினைத்த புவனேந்திரனும் பின்னர் மனைவியின் நடவடிக்கைகளால் சோர்ந்து போக ஆரம்பித்தான். ஒரு பக்கம் தாய் வசுந்தராவின் வேதனை, இன்னொரு பக்கம் மனைவியின் முடிவில்லாத குற்றச்சாட்டுகள், இரண்டிற்கும் நடுவே சிக்கி தவித்தான். வசுந்தரா மட்டும் அமைதியாக எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டார். ஒரு நாள் இந்த பெண் மாறுவாள் என்ற நம்பிக்கையை அவர் இன்னும் விடவில்லை. ஆனால் மாதவி எடுக்கும் ஒவ்வொரு புதிய பிரச்சனையும் அந்த நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக உடைத்து கொண்டே வந்தது. புவனேந்திரனும் மாதவிக்கு திருமணமாகி 4 ஆண்டுகள் ஆகிவிட்டிருக்க, அவர்களுக்கு 2 வயதில் அழகான பெண் குழந்தையும் இருக்க, வீட்டின் செல்ல பொம்மையாக வளர்ந்த அந்த குழந்தை வசுந்தராவின் உயிராகவே மாறிப்போனாள். காலையில் கண் விழிப்பதிலிருந்து இரவு தூங்கும் வரை பேத்தியை பார்த்து கொள்வது வசுந்தராவின் முக்கிய வேலையாக இருந்தது. குழந்தைக்கு உணவு ஊட்டுவது, குளிக்க வைப்பது, தூங்க வைப்பது என்று எல்லாவற்றையுமே அவர்தான் செய்தார். அதனால் அந்த சிறுமியும் பாட்டியிடம் அளவில்லாத பாசம் வைத்திருந்தாள். ஆனால் அதுவே மாதவிக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது. ஏற்கனவே மாமியார் மீது விருப்பமில்லாமல் இருந்தவளுக்கு குழந்தை பாட்டியிடமே அதிகமாக ஒட்டி கொள்வதும் பிடிக்கவில்லை. வசுந்தரா எந்த தவறும் செய்யவில்லை என்றாலுமே அவளை குறை சொல்ல ஏதாவது ஒரு காரணத்தை தேடிக்கொண்டே இருப்பாள் மருமகள். மாதவியின் இந்த மனநிலைக்கு பின்னால் அவளுடைய வளர்ப்பும் ஒரு காரணமாகவே இருந்தது. அவளுடைய தந்தை சதாசிவம் மதுரையில் பெயர் பெற்ற தொழிலதிபர். பல 100 தொழிலாளர்கள் வேலை செய்யும் பெரிய ஜவுளி மில்லை நடத்தி வந்தார். தாய் மீனாட்சியும் ஒரே மகளை கண்ணுக்குள் வைத்து வளர்த்தவர். மாதவி கேட்டது எதுவாக இருந்தாலும் உடனே வாங்கி கொடுத்து பழக்கிவிட்டார்கள். அவளுக்கு இல்லை என்ற வார்த்தையே தெரியாது. பள்ளியிலும் கல்லூரியிலும் வீட்டிலும் அவள் சொல்வதே இறுதி முடிவாக இருந்தது. அதனால் திருமணத்துக்கு பிறகுமே எல்லாருமே தன் விருப்பத்திற்கேற்ப நடக்க வேண்டும், ஆட வேண்டும் என்று எதிர்பார்த்தாள். ஆனால் புவனேந்திரன் அப்படிப்பட்டவன் இல்லையே. அவன் மிகப்பெரிய பணக்காரனும் இல்லை, அதே நேரத்தில் சாதாரண வாழ்க்கையும் வாழவில்லை. நகரின் முக்கிய பகுதியில் சொந்தமாக ஒரு பெரிய ஜவுளி கடை வைத்து நல்ல வருமானத்துடன் வாழ்ந்து வந்தான். அவனுடைய வருமானம் குடும்பத்தை வசதியாக நடத்த போதுமானதாக இருந்தது. மிக முக்கியமாக அவனுக்கு தன்மானம் அதிகம். தன் உழைப்பில் சம்பாதித்த பணத்தில் தன் தாயையும் மனைவியையும் குழந்தையையும் காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள் ஆழமாக பதிந்திருந்தது. அதனால்தான் மாதவி அடிக்கடி நச்சரிக்கும் அந்த விஷயத்தை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. எதுக்கு இப்படி கஷ்டப்படணும்? அப்பா மில்லுக்கு வந்துடுங்க, நாம் எல்லாரும் அங்கேயே இருந்துக்கலாம், குழந்தைக்கும் நல்ல வசதி கிடைக்கும் என்று அவள் பலமுறை கூறியிருந்தாள். ஆனால் ஒவ்வொரு முறையும் புவனேந்திரன் பதில் ஒன்றாகத்தான் இருக்கும். உன் அப்பா பெரிய ஆள் தான், அதை நான் மதிக்கிறேன். ஆனால் அவர் சம்பாத்தியத்தில் வாழணும்னு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை மாதவி. என் குடும்பத்தை என் உழைப்பால் நடத்தணும்னு நான் பார்க்குறேன். அந்த வார்த்தைகள் மாதவிக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவள் பார்வையில் அது பிடிவாதமாக தோன்றியது. வீணான வரட்டு ஜம்பம் என்று எண்ணினாள். ஆனால் புவனேந்திரனின் பார்வையில் அது சுயமரியாதை. அதனால் கணவன் மனைவிக்குள் அடிக்கடி இதே விஷயத்தை வைத்து வாக்குவாதம் ஏற்படும். ஒருபுறம் வசுந்தராவை விட்டு வர மறுக்கும் புவனேந்திரன், மறுபுறம் தாய் வீட்டுக்கே சென்று வாழ வேண்டும் என்று நினைக்கும் மாதவி. இருவரின் எண்ணங்களும் முற்றிலும் எதிர் துருவங்களாக இருந்ததால் அந்த வீட்டில் சிறு சிறு சண்டைகள்
நாளுக்கு நாள் பெரிதாக மாறிக்கொண்டே வந்தது. மாதவி எவ்வளவோ வழிகள் முயன்று பார்த்தாள். அன்பாக பேசி பார்த்தாள், கோபமாக சண்டை போட்டும் பார்த்து விட்டாள், அழுதும் பார்த்து விட்டாள், குழந்தையை காரணங்காட்டியும் பார்த்தாள். ஆனால் புவனேந்திரன் மட்டும் தன் முடிவிலிருந்து ஒரு அங்குலம் கூட அசையவே இல்லை. இறுதியில் வழக்கம் போல தன் தந்தை வீட்டுக்கு சென்று முறையிட்டாள். மகளின் முகத்தை பார்த்ததுமே ஏதோ பிரச்சனை என்று புரிந்து கொண்ட சதாசிவம் அவளை அருகில் அமர வைத்து விசாரித்தார். என்னம்மா, மறுபடியும் மாப்பிள்ளை கூட சண்டையா? வேற என்னப்பா பண்ணட்டும்? எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு, நீங்களே ஒரு தரம் பேசுங்க. மகளின் வருத்தத்தை பார்த்த சதாசிவமும் சில நாட்கள் கழித்து நேரடியாக புவனேந்திரனுமே பேசினார். என்னங்க மாப்பிள்ளை, நீங்கள் எதுக்கு தனியாக இவ்வளோ கஷ்டப்படணும்? நம்ம வீட்டுக்கு வந்துட்டா எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக இருக்கலாமில்ல. பெரிய வீடு, எல்லா வசதியும் இருக்குது. அங்கே இருந்தே கடைக்கும் போயிட்டு வரலாமில்ல நீங்கள். புவனேந்திரன் மரியாதையாக மறுத்தான். இல்லை மாமா, இப்போ இருக்கிறதே எனக்கு போதும். சதாசிவமும் விடவில்லை. அப்போ சரி, நீங்கள் கடையை மட்டும் பார்த்துக்கோங்க, மில்லோட பொறுப்பை நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். வெளியால் நம்புறதுக்கு பதிலாக நீங்களே பார்த்துக்கிட்டா எனக்கும் நிம்மதியாக இருக்குமில்ல மாப்பிள்ள. அதற்கும் புவனேந்திரன் தலையசைத்தான். அது வேணாம் மாமா, நீங்கள் நல்லபடியாக நடத்திட்டு இருக்கிறீங்க. நான் என் தொழிலை பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்கள் தொழிலை கவனமாக பார்த்துக்கோங்க. சில நொடிகள் அமைதியாக இருந்தவன் திடீரென்று சொன்னான். ஆனால் ஒரு விஷயம். என்ன மாப்பிள்ள, நீங்களும் அத்தையும் தனியாக தானே இருக்கிறீங்க. வேண்டும்னா எங்கள் வீட்டுக்கு வந்து தங்கிக்கோங்களேன். நாம் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கலாம். அவன் உண்மையான அக்கறையோடும் ஆசையோடும் தான் சொன்ன வார்த்தைகள் அது. சதாசிவத்துக்கும் மீனாட்சிக்கும் மகிழ்ச்சியை தான் தந்தது. ஆனால் பக்கத்தில் அமர்ந்திருந்த மாதவிக்கு அது நெருப்பில் எண்ணெய் ஊற்றியது போல இருந்தது. வீட்டிற்கு வந்ததும் அவள் வெடித்தாள். பார்த்தீங்களாப்பா, உங்கள் மருமகனோட பேச்சை நீங்கள் கூப்பிட்டா வரமாட்டேன்னு நேரடியாக சொல்ல முடியலையா? அதுதான் நக்கலாக உங்களை அங்கே வந்து தங்க சொல்கிறாரு. மாதவி, மாப்பிள்ளை நல்ல எண்ணத்தில் தானே சொன்னார் என்று சதாசிவம் மெதுவாக சொல்ல, நீங்கள் தான் எப்பவும் அவங்க பக்கமே பேசுவீங்களே, உங்களுக்கெல்லாம் அது புரியாது. அவளுடைய குரலில் எரிச்சல். இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் எதுவுமே மாறாது. அவர் இப்படியே தான் இருப்பார். என்னம்மா இப்படி பேசுகிற என்று மீனாட்சியோ கண்டித்தார். ஆனால் மாதவி கேட்கவே இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் அவங்க அம்மா தான். அந்த அம்மா இல்லைன்னா இவர் இப்படி இருப்பாரா? எப்பவும் அவங்க பேச்சு தான், அவங்க சொல்கிறது தான் சட்டம். முதல்ல அந்த நிழல் இவரை விட்டு போனாதான் நமக்கு நிம்மதி. அந்த வார்த்தைகள் சதாசிவத்தின் முகத்தை கூட சுருங்க வைத்தது. மகள் கோபத்தில் பேசுகிறாள் என்று தெரிந்தாலும் ஒரு தாயை பற்றி இப்படி பேசுவது அவருக்குமே பிடிக்கவில்லைதான். மாதவி, உனக்கு கோபம் இருக்கலாம், ஆனால் வயசான ஒரு அம்மாவை பற்றி இப்படியெல்லாம் பேசக்கூடாதுடா. மாப்பிள்ளை தன் அம்மாவை பார்த்துக்கிறதுல ஒன்றும் தப்பில்லையே. அதுதான் எல்லாரும் அவரையே நல்லவங்கன்னு சொல்கிறீங்க, நான் மட்டும் கெட்டவளாக இருக்கிறேன்ல என்று சொல்லிவிட்டு எழுந்து சென்று விட்டாள் மாதவி. அவள் சென்ற திசையே பார்த்து கொண்டிருந்த சதாசிவத்தின் மனதில் ஒரு கவலை தோன்றியது. இதுவரை மகள் பிடிவாதக்காரி என்று மட்டும்தான் நினைத்திருந்தாள். ஆனால் இப்போதுதான் அவளுடைய பிடிவாதம் ஒரு குடும்பத்தின் அமைதியையே சிதைக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறதோ என்ற அச்சம் அவருக்குள் எழ ஆரம்பித்தது. நாளுக்கு நாள் மாதவியின் கோபம் அதிகரித்து கொண்டே போனது. அதைவிட வேதனை அளித்தது அந்த கோபத்தின் நடுவில் சிக்கி தவித்த மகன் புவனேந்திரனின் நிலைதான். அவன் காலையில் கடைக்கு செல்லும் நேரத்திலிருந்து இரவு வீடு திரும்பும் வரை ஏதாவது ஒரு பிரச்சனை அவனை எதிர்பார்த்து காத்து கொண்டே இருக்கும். வீட்டில் நிம்மதி இல்லை, மனதில் அமைதி இல்லை. இருந்தாலும் தன் மனைவியை விட்டு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு ஒரு நாளும் வந்ததே இல்லை. வசுந்தரா இவற்றையெல்லாம் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள். பேத்தியை அன்பாக கவனித்து கொண்டாலும் மகனின் முகத்தில் தெரியும் சோர்வையும் வேதனையையும் பார்க்கும்போது அவரது மனம் உடைந்து போகும். பல முறை மகனிடம் பேச நினைத்தார். ஆனால் பேசினால் நிலைமை இன்னும் மோசமாகிவிடுமோ என்று அமைதி காத்தார். அதே சமயம் மாதவியின் உடல்நிலையும் பாதிக்கப்படத் தொடங்கியது. அடிக்கடி கோபப்படுவது, எதற்கெடுத்தாலும் பதற்றப்படுவது, சிறிய விஷயங்களுக்கு கூட அளவுக்கு மீறிய உணர்ச்சி வசம் என்று அவளுடைய நடத்தையே மாறிக்கொண்டே போனது. மருத்துவரிடம் அழைத்து சென்றபோது அதிகமான மன அழுத்தமும் உணர்ச்சி கட்டுப்பாடின்மையும் அவளுடைய உடல்நிலையை பாதித்து வருவதாக கூறினார்கள். கோபத்தை குறைக்க வேண்டும், மனதை அமைதியாக வைத்திருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள். அதன் பிறகு புவனேந்திரன் இன்னும் பொறுமையாக நடந்து கொள்ள ஆரம்பித்தான். மனைவி கோபப்பட்டாலும் எதிர்த்து பேசாமல் இருந்தான். அவள் விரும்பும் விஷயங்களை முடிந்தவரை செய்து கொடுக்க முயன்றான். வீட்டில் சண்டை வராதபடி தன்னைத்தானே அடக்கி கொண்டான். ஆனாலும் அவனுடைய அனைத்து முயற்சிகளுமே தோல்வியைத்தான் தழுவியது. ஏனென்றால் மாதவியின் மனதில் இன்னொரு விஷயமும் வேறொன்று ஆரம்பித்தது. அது சந்தேகம்.
புவனேந்திரன் நடத்தி வந்த ஜவுளி கடையில் பெண்களும் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். பல ஆண்டுகளாக அங்கே பணிபுரியும் குடும்ப பெண்கள், திருமணமானவர்கள், இளம் விற்பனையாளர் பெண்கள் என்று பலர் இருந்தார்கள். முன்பெல்லாம் அதை பற்றி பெரிதாக நினைக்காத மாதவி இப்போது தனது உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் ஒவ்வொரு விஷயத்தையும் சந்தேக கண்ணோடே பார்க்க ஆரம்பித்தாள். கடையிலிருந்து கொஞ்சம் தாமதமாக வந்தால் கூட யாரோடு பேசிட்டு வந்தீங்க என்று கேள்வி கேட்டாள். தொலைபேசியில் கடை ஊழியர்கள் அழைத்தாலே அது யார், ஏன் இவ்வளோ நேரத்துக்கு கூப்பிடுறாங்க என்று விசாரித்தாள். ஒரு நாள் கடையில் வேலை பார்க்கும் பெண் ஊழியர் ஒருவர் வாடிக்கையாளர் விஷயமாக அழைத்து பேசியதை பார்த்து இரவு முழுவதுமே சண்டை போட்டாள். கடை விஷயம்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்தலாம் முடியாது என்று குற்றம் சாட்டினாள். முதலில் புவனேந்திரன் அதை சாதாரண சந்தேகம் என்றுதான் நினைத்தான். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அது எல்லை மீற ஆரம்பித்தது. மாதவிக்கு இருக்கிற தாழ்வு மனப்பான்மையினால் தன்னை விட்டு புருஷன் வேறொரு பெண்ணோடு சென்று விடுவானோ என்ற அதீத பயத்தினாலும் அவளது சந்தேகம் மேலும் மேலும் வலுப்பெற்றது. அவன் யாருடன் பேசினாலும் சந்தேகம், எங்கே சென்றாலும் சந்தேகம், தொலைபேசி ஒலித்தால் போதும் சந்தேகம்தான், சிரித்து பேசவே கூடாது சந்தேகம்தான். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் அவள் தவறான அர்த்தம் கற்பிக்க ஆரம்பித்தாள். மாதவியின் உடல்நிலை மோசமாகிய அளவுக்கு அவளுடைய மனநிலையும் இப்பொழுது பாதிக்கப்படத் தொடங்கியது. அதன் விளைவாக கணவன் மீது வைத்திருந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைந்து போனது. புவனேந்திரன் எவ்வளவு விளக்கம் கொடுத்தாலும் அவள் நம்ப தயாராக இல்லை. அவன் மனதில் வேறு யாருமே இல்லை. ஆனால் மாதவியின் மனதில் மட்டும் இல்லாத சந்தேகங்கள் உருவாகி அவளுடைய குடும்ப வாழ்க்கையே மெதுவாக விழுங்கி கொண்டிருந்தது. இதை பார்த்த வசுந்தராவோ இப்படி போனால் இந்த குடும்பம் எங்கே போய் முடியுமோ என்று இரவு நேரங்களில் தூக்கமின்றி கவலைப்பட ஆரம்பித்தார். பவித்ராவும் ஸ்ரீதரும் ஒருவரை ஒருவர் ஒரு வருடமாக காதலிக்கிறார்கள். அவர்களுடைய காதல் ஊரறிந்த காதல், இரு குடும்பங்களுக்கும் தெரிந்த காதல். ஸ்ரீதரின் தாயார் கமலாவும் பவித்ராவை மிகவும் பிடித்து போக அமைதியான குணம், பொறுப்புணர்வு, தந்தையை பார்த்து கொள்ளும் பாசம் என்ற அந்த பெண்ணின் பல நல்ல குணங்களை பார்த்து இந்த பெண் தான் என் வீட்டு மருமகளாக வர வேண்டும் என்று மனதாரவே விரும்ப ஆரம்பித்திருந்தாள். திருமணத்துக்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் விதி மட்டும் அவர்களை சோதித்தது. ஒரு வருடத்துக்கு முன்பு ஏற்பட்ட விபத்தில் பவித்ராவின் தாய் உயிரிழந்தார். அந்த சம்பவத்திலிருந்து கந்தசாமி முற்றிலும் மீளவில்லை. ஏற்கனவே குடிப்பழக்கம் இருந்தவருக்கு மனைவியின் இழப்பு மேலும் ஒரு காரணமாக மாறியது. அதன் பிறகு அவர் இன்னும் அதிகமாக குடிக்க ஆரம்பித்தார். அந்த நிலையில் தந்தையை தனியாக விட்டுவிட்டு திருமணம் செய்து கொண்டு போக பவித்ராவின் மனமும் ஒப்புக்கொள்ளவில்லை. அப்பாவை கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம், அவர் நிலைமையை கொஞ்சம் தேர்த்திக்கலாம், அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று சொல்லி வந்தாள். அவளுடைய முடிவை ஸ்ரீதரும் மதித்தான். நீ எவ்வளவு நாள் காத்திருக்க சொன்னாலும் நான் காத்திருக்கிறேன் பவி என்று அவன் உறுதியாக சொல்லியிருந்தான். அன்று இரவு கந்தசாமியை அறைக்குள் அனுப்பி வைத்துவிட்டு வந்த ஸ்ரீதர் பவித்ராவை அணைத்தபடி நின்றான். எவ்வளவு நாள் இப்படியே திருட்டுத்தனமாக சந்திக்கிறது என்று அவன் சிரித்தபடியே கேட்டான். அப்பாவை விட்டுட்டு நான் எப்படி வர முடியுமா என்று பவித்ரா மெதுவாக சொன்னாள். நானும் அதைத்தானே சொல்கிறேன், உன் அப்பாவையும் நம்ம கூடயே வச்சுக்கலாம். அது அவ்வளவு சுலபம் இல்லையே. எதுவும் சுலபம் இல்லை, தானா முயற்சி பண்ணலாமே. அவன் சொன்ன வார்த்தைகளில் குற்றமில்லை. கந்தசாமி நல்லவர் தான். குடியில்லாத நேரத்தில் யாருக்குமே கெடுதல் நினைக்காதவர். ஆனால் குடித்து விட்டால் குழந்தை போல நடந்து கொள்வார். சில சமயம் பிடிவாதம் பிடிப்பார். சில சமயம் தெருப்பில் இருப்பவரிடம் போய் வம்பு செய்து அறிவுரை என்று சொல்லி ஆரம்பித்து விடுவார். அவரை கவனிப்பதே ஒரு முழு நேர பொறுப்பாக போனது. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா அப்பாவை யார் பார்த்துக்குவாங்க என்ற கேள்வி அவளை தினமும் துரத்தியது. பவித்ராவை திருமணம் செய்து கொள்ள கமலா முழுவதுமாக சம்மதம் தெரிவித்திருந்தாலும் ஆனால் ஒரு நிபந்தனையும் விதித்திருந்தார். கமலா கேட்டவர் அல்ல. மகன் விரும்பிய பெண்ணையே மருமகளாக ஏற்றுக்கொள்ள சம்மதித்திருந்தார். ஆனால் அவருக்கும் சில ஆசைகள் இருந்தன. என் மகன் கல்யாணம் ஊரே பேசுகிற மாதிரி நடக்கணும், பொண்ணுக்கு 25 பவுன் நகை போட்டு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி அனுப்பணும் என்று ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டார். அவரது பார்வையில் அது தவறான கோரிக்கையாக தெரியவில்லை. ஆனால் பவித்ராவின் சூழ்நிலையோ வேறு. தாயின் மரணத்திற்கு பிறகு கிடைத்த இழப்பீட்டுத் தொகையில் சில லட்சங்கள் வங்கியில் டெபாசிட் செய்து வைத்திருக்கிறாள். அந்த பணத்தை தொடக்கூட அவளுக்கு மனம் இல்லைதான். அது அவளுடைய தாயின் நினைவாக இருந்தது. இருந்தாலுமே கல்யாணத்துக்காக அதில் எடுத்து பயன்படுத்தலாம் என்று நினைத்திருந்தாள். ஆனால் அதை கொண்டும் திருமண செலவையும் 5 அல்லது 6 பவுன் நகையைத்தான் சமாளிக்க முடியும். 25 பவுன் நகை என்பது அவளால் நினைத்து கூட பார்க்க முடியாத தொகை.
தனியார் பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்த்து கொண்டிருந்தாள். மாத சம்பளம் வந்தும் வீட்டு செலவுகள், தந்தையின் தேவைகள் என்று எல்லாமே கைக்கு எட்டாத செலவுகள் தான். பல ஆண்டுகளாக சேமித்திருந்த தொகையும் மிக குறைவுதான். எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலுமே கமலாவின் ஆசையை நிறைவேற்றும் நிலை அவளிடம் இல்லை. அதனால்தான் ஒரு நாள் மாலை ஸ்ரீதரை சந்தித்த போது நேரடியாகவே பேசிவிட்டாள். ஸ்ரீ, உங்கள் அம்மா கேட்ட மாதிரி என்னாலெல்லாம் 25 பவுன் நகையெல்லாம் எடுக்க முடியாது. ஸ்ரீதர் அவள் முகத்தை அமைதியாக பார்த்தான். அதை பற்றி இப்போ என்ன யோசிக்கிற? யோசிக்காமல் என்ன பண்ணுறது சொல்லு. நாளைக்கு இதே விஷயத்தால் கல்யாணமும் நின்று போச்சுன்னா? அப்படி எதுவும் நடக்காது பவி. நீ சுலபமாக சொல்லலாம், ஆனால் என்னோட நிலைமை உனக்கு தெரியுமில்ல. அவளுடைய குரலில் இருந்த கவலை ஸ்ரீதருக்கும் புரியத்தான் செய்தது. சில நொடிகள் அமைதியாக இருந்தான். நீ கவலைப்படாத, நான் அம்மா கிட்ட பேசுகிறேன் பவி என்றான். நல்லபடியாக பேசு, அவளுக்கு மனசு கஷ்டப்படக்கூடாது. ஆனால் என்னால் முடியாத விஷயத்தையும் ஒத்துக்க முடியாது என்று பவித்ராவும் மெதுவாகவே சொன்னாள். என் அம்மா கொஞ்சம் பிடிவாதக்காரி தான், ஆனால் கெட்டவெல்லாம் இல்லை. நான் பேசினா புரிஞ்சுப்பாங்க என்ற நம்பிக்கையோடு கூறினான் ஸ்ரீதரும். ஆனால் அந்த விஷயம் அவன் நினைத்த அளவுக்கு எளிதாக முடியப் போவதில்லை. ஏனென்றால் கமலாவின் மனதில் ஒரே மகன் கல்யாணம் என்ற கனவு பல வருடங்களாக கட்டப்பட்டது. அந்த கனவை விட்டு கொடுக்கவும் அவர் தயாராக இல்லை. ஸ்ரீதர் தன் தாயிடம் பலமுறை பேசி பார்த்தான். அம்மா, பவித்ராவோட நிலைமை உங்களுக்கே தெரியுமில்ல, கொஞ்சம் விட்டு கொடுத்தா என்னம்மா என்று மெதுவாக பேச ஆரம்பித்தான். கமலாவின் முகம் கூம்பி போனது. மகனை பார்த்தார். ஒரு 25 பவுன் கூட வேணாமா? அதை கேட்ட ஸ்ரீதரின் முகம் மலர்ந்தது. ஆனால் அடுத்த நொடியே கமலா தொடர்ந்தார். ஆனால் 10 பவுனாவது வேணுமில்ல? அது கூட பவித்ராவால் சமாளிக்கக்கூடிய விஷயம் என்று நினைத்த ஸ்ரீதர் நிம்மதியாக மூச்சு விட்டான். ஆனால் கமலா இன்னும் பேசி முடிக்கலையே. அதோட இன்னொரு விஷயமும் வேணுமே. என்னம்மா? அவங்க பணம் கொடுக்க வேண்டாம், ஆனால் உனக்கு ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சு கொடுக்க சொல்ல. ஸ்ரீதர் புரியாமல் பார்த்தான். என்னம்மா, ஸ்டுடியோவா? ஆமாம், நீ தான் விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கல்ல. எவ்வளோ நாளைக்கு தான் இந்த கம்பெனி வேலை பார்த்துக்கிட்டு இன்னொருத்தங்க கொடுக்குற கேமராவை தூக்கிட்டு திரிவ? கமலா சொன்னதில் தவறு எதுவும் இல்லை. கல்யாணம், காது குத்து, பிறந்தநாள் விழா, ரிசப்ஷன், இப்படி வீடியோ எடுக்கிறதுக்கு நல்ல வருமானம் இருக்குல்ல. ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ இருந்தால் நாளைக்கு உன் வாழ்க்கைக்கும் அது உதவியாக இருக்குமில்ல. அம்மா, நான் சொல்கிறது உனக்காகத்தாண்டா. இதை செஞ்சு கொடுக்க சொல்லு. அதுக்கு மேலே எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம். நீ நல்லா இருக்கணும்னு தான் இதையுமே நான் சொல்கிறேன் என்று சொன்னாள். ஸ்ரீதர் அதை அப்படியே பவித்ராவிடம் வந்து சொல்ல, அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த பவித்ராவின் முகம் வாட ஆரம்பித்தது. அவள் நினைத்ததோ வேறு. கமலா முழுவதுமே இறங்கி வந்து விடுவாள் என்று எதிர்பார்த்தாள். ஆனால் இப்போது 10 பவுன் நகையோடு சேர்த்து ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோவும் அமைத்து கொடுக்க வேண்டும் என்ற புது கோரிக்கை வந்திருக்கிறதே. அவளுக்கு சிரிப்பதா அழுவதா என்றே தெரியவில்லை. என்ன பவி, ஏதாவது சொல்ல என்றான் ஸ்ரீதர். சில நொடிகள் அமைதியாக இருந்தவள், ஸ்ரீ, ஒரு ஸ்டுடியோ வைக்க எவ்வளவு செலவாகணும் உனக்கு தெரியும் தானே? அம்மா பெரியதாக நினைக்கல, சின்னதாக ஆரம்பிக்கலான்னு சொல்கிறா பவி. சின்னதாக ஆரம்பித்தா மட்டும் பல லட்சம் ஆகாதா? அவளுடைய குரலில் இருந்த சோர்வு ஸ்ரீதரையும் யோசிக்க வைத்தது. என் அம்மா உயிரோடு இருந்திருந்தா கூட நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன் ஸ்ரீ. இப்போது என்ன இருக்கோ அதில் தானே நான் வாழ முடியும். அந்த வார்த்தைகள் ஸ்ரீதரின் மனதை நெருக்கியது. அவன் காதலித்த பெண் வசதியான வாழ்க்கையை கனவு காணவில்லை. ஆனால் திருமணம் என்ற ஒரு வார்த்தை வந்தவோடு அவள் முன் நிற்கும் கணக்குகளும் நிபந்தனைகளும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறதே. கமலா இதை ஒரு முறை சொன்னதோடு நிற்கவில்லை. தினமும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஸ்ரீதரிடம் அதே விஷயத்தை பற்றி பேச ஆரம்பித்தாள். மற்றவங்க கிட்ட வேலை பார்த்துட்டு எவ்வளோ நாள் இருப்ப ஸ்ரீ? உனக்கும் படிப்பு இருக்குது, திறமை இருக்குது, சொந்தமாக ஒரு தொழில் இருந்தால் நாளைக்கு உனக்குமே அந்த மதிப்பு கூடுமில்ல. அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்க ஆரம்பத்தில் அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்ட ஸ்ரீதர் நாளடைவில் தாயின் வார்த்தைகளை பற்றி யோசிக்க ஆரம்பித்தான். உண்மையில் அவனுக்கும் சில கனவுகள் இருக்கத்தான் செய்தது. விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தபோது ஒரு நாள் பெரிய ஃபோட்டோகிராஃபராக வர வேண்டும். திருமண நிகழ்ச்சிகள், விளம்பர படப்பிடிப்புகள், குறும்படங்கள் என்று தனக்கென்று ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று நினைத்திருந்தான். ஆனால் வாழ்க்கை சூழ்நிலை காரணமாக வேறு ஒரு ஸ்டுடியோவில் வேலை பார்த்து வந்தான். இப்போது கமலா தொடர்ந்து பேசியதும் அந்த பழைய கனவுகள் மீண்டும் தலையெடுக்க ஆரம்பித்தது. உண்மையிலேயே எனக்கும் ஒரு ஸ்டுடியோ இருந்தால் எப்படி இருக்கும் என்று அவனும் யோசிக்க தொடங்கிவிட்டான். மெல்ல மெல்ல அந்த யோசனை ஆசையாக மாறியது. அதன் விளைவு பவித்ராவிடம் அதை பற்றி பேச ஆரம்பித்தான். பவி, ஒரு ஸ்டுடியோ இருந்தால் நம்ம வாழ்க்கையே மாறிடும் இல்லையா? இப்போ கல்யாண வீடியோ, ட்ரோன் வீடியோ,
ஃபோட்டோ ஷூட் எல்லாத்துக்குமே நல்ல டிமாண்ட் இருக்குது தெரியுமா? சில வருஷத்தில் நல்லா செட்டில் ஆயிடலாம் பவி என்று உற்சாகமாக பேசுவான். முதலில் பவித்ரா அமைதியாகத்தான் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவளுக்கு ஒரு விஷயம் புரிந்தது. ஸ்ரீதர் வெறுமனே கனவு காணவில்லை, அந்த ஸ்டூடியோவை நிஜமாக்க வேண்டும் என்பதில் தீவிரமாக இருக்கிறான். அதுதான் அவளை பயமுறுத்தியது. அவன் பேசி கொண்டிருக்கும் போதே அவளால் அமைதியாக இருக்க முடியவில்லை. ஸ்ரீ, ஒரு ஸ்டுடியோ வைக்க எவ்வளவு செலவாகும்னு உனக்கே தெரியும். கொஞ்சம் செலவாகும். கொஞ்சமா? கசப்பாக சிரித்தாள். கடை வாடகை, அட்வான்ஸு, கேமரா, லென்ஸு, கம்ப்யூட்டர், எடிட்டிங் செட்டப், ஜெனரேட்டர், இன்டீரியர், ஆள் சம்பளம், இதெல்லாம் சேர்த்தா எவ்வளோ ஆகும்னு கணக்கு போட்டு பார்த்தியா நீ? ஸ்ரீதர் சற்று அமைதியானான். ஆனால் உடனே சொன்னான், ஆரம்பத்தில் சின்னதாக தொடங்கலாம் பவி. சின்னதாக தொடங்கினாலும் லட்சக்கணக்கில் பணம் வேணுமில்ல ஸ்ரீ? பவித்ராவின் குரலில் வருத்தம் தெரிந்தது. என்னோட நிலைமை உனக்கு தெரியும். என்னால் அந்த அளவுக்கு பணம் ஏற்பாடு பண்ண முடியாதுன்னு தெரியும். அவள் சொல்லியதும் ஸ்ரீதரின் முகம் மாறியது. நான் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு இதெல்லாம் சொல்லலை பவி, ஆனால் அதுதான் நடக்குது ஸ்ரீ. பவித்ராவின் கண்கள் கலங்கியது. முன்னாடி நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் பேசுவேன், இப்போ என்னடானா ஸ்டுடியோ, முதலீடுன்னு இதெல்லாமே பேசுகிற நீ. அந்த வார்த்தைகள் ஸ்ரீதருக்கு பிடிக்கவில்லை. நான் நம்ம எதிர்காலத்துக்காக தானே யோசிக்கிறேன் பவி. நானும் அதை தான் யோசிக்கிறேன். ஆனால் நம்மக்கிட்ட இல்லாத பணத்தை நான் எப்படி தர முடியும்? அந்த கேள்விக்கு ஸ்ரீதரிடம் பதிலில்லை. ஆனால் அவன் மனம் ஏற்கனவே ஒரு முடிவை நோக்கி நகர ஆரம்பித்துவிட, தனக்கென்று ஒரு ஸ்டுடியோ, தொழில், அடையாளம் என்று அவன் மனம் முழுக்க ஆசை நிரம்பியிருக்க, பவித்ராவின் இயலாமை நிலை அவன் கண்ணுக்கே தெரியவில்லை. ஸ்ரீயின் போக்கு வர வர பவித்ராவுக்கு பயத்தை தான் தந்தது. புவனேந்திரனின் வாழ்க்கை வெளியில் பார்ப்பவர்களுக்கு சாதாரணமாக தோன்றினாலும் அவனுக்குள் நடந்த போராட்டம் யாருக்குமே தெரியாது. மாதவியின் சந்தேகங்களும் முடிவில்லாத சண்டைகளும் உடல்நலை பிரச்சனைகளும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போனது. வீட்டிற்குள் நுழைந்தாலே எப்போது என்ன குற்றச்சாட்டு வரும் என்று தெரியாத பயம் கொண்ட சூழ்நிலை. அவளை வெறுக்கவும் முடியவில்லை, விட்டு விலகவும் முடியவில்லை. அவள் தன் மனைவி, தன் குழந்தையின் தாய். அதே நேரத்தில் அந்த வாழ்க்கை அவனுக்கு மூச்சு திணறலாக மாறிக்கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட நேரங்களில்தான் புவனேந்திரன் ஒரு வழியை தேடி கண்டுபிடித்தான். வெளியூரில் ஒரு மீட்டிங் இருக்கு, வியாபாரம் சம்பந்தமாக ஒருத்தரை சந்திக்கணும், இன்னைக்கு வர லேட்டாகும் என்று மாதவியிடம் சொல்லிவிட்டு வீட்டை விட்டு கிளம்பி விடுவான். ஆனால் அவன் செல்லும் இடம் மீட்டிங் நடைபெறும் ஹோட்டலோ வியாபார நிறுவனமோ அல்ல, அவனுடைய பள்ளி நண்பன் சேதுமாதவனின் அறை. நகரின் ஒதுக்குப்புறத்தில் இருந்த அந்த அறை மிகவும் எளிமையானது. ஒரு படுக்கை அறை, சிறிய குளியலறை, ஒரு மின்விசிறி, ஒரு மேஜை, 2 நாற்காலிகள், அவ்வளவுதான். ஆனால் புவனேந்திரனுக்கு அது சொர்க்கமாக தோன்றியது. ஏனென்றால் அங்கே சண்டை இல்லை, சந்தேகம் இல்லை, விளக்கம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையும் அமையாது. அங்கே சென்றவுடன் கைபேசியை அணைத்து வைத்து விடுவான், உலகத்துடனான தொடர்பையே துண்டித்து விடுவான். அந்த அளவு பாதிக்கப்பட்டிருந்தான் புவனேந்திரன் மனதளவில். வெளியிலிருந்து பார்க்கும்போது யாருக்குமே முக்கியமான வியாபார கூட்டத்தில் இருக்கிறார் என்றுதான் தோன்றும். ஆனால் உண்மையில் அவன் சில மணி நேர அமைதியை அனுபவித்து கொண்டிருக்கிறான். அன்று இரவும் அதே போல சேதுமாதவனின் அறைக்கு வந்து சேர்ந்து விட்டான். சேது அப்போது வெளியூர் வேலையாக சென்றிருந்ததால் அறை காலியாகத்தான் இருந்தது. சாவியை எடுத்து திறந்து உள்ளே நுழைந்தவன் காலணிகளை கூட கலற்றாமல் கட்டிலில் போய் அமர்ந்து விட்டான். அறை முழுவதும் அமைதி. அந்த அமைதி அவனுக்கு மிகவும் தேவைப்பட்டதாக இருந்தது. அவனால் அந்த வாழ்க்கையை விட்டு வெளிவர முடியவில்லை. அது தானே தேர்ந்தெடுத்த வாழ்க்கை. எதுவாக இருந்தாலும் அனுபவித்தான் ஆக வேண்டும் என்ற மனநிலையில் இருந்தான். இரவு 7 மணியை கடந்திருக்கும். சில மணி நேர அமைதிக்காக கைபேசியை அணைத்து வைத்திருந்த புவனேந்திரன் மெதுவாக அதை இயக்கினான். திரை ஒளிர்ந்ததும் அவன் முகம் சுருங்கியது. மாதவியிடமிருந்து வந்த எண்ணற்ற தவறிய அழைப்புகள் வரிசையாக காட்சியளிக்க அவற்றை பார்த்தவுடன் பெருமூச்சு விட்டான். இப்போவே ஆரம்பமாயிடுச்சா? தனக்குள் சொல்லி கொண்டவன் உடனே மாதவியின் எண்களை அழைத்தினான். முதல் ரிங்கிலேயே அழைப்பு எடுக்கப்பட அவள் அந்த அழைப்புக்காகவே காத்திருந்தது போல, ஏங்க என்ன இவ்வளவு நேரம் ஃபோனே பண்ணல, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? குரலில் ஏற்கனவே குற்றச்சாட்டு இருந்தது. மாதவி, மீட்டிங்கில் இருந்தேன், அதுதான் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். உனக்கே தெரியுமில்ல, முக்கியமான மீட்டிங் நடக்கும்போது நான் ஃபோன் எடுக்க மாட்டேன்னு. அவன் இயல்பாக தான் பேச முயன்றான். சரி, அதனால் இவ்வளோ நேரமா? முடிஞ்சதும் ரூமுக்கு வந்துட்டேன், இப்போ தான் ஃபோனை ஆன் பண்ணினேன் மாதவி. சில நொடிகள் அமைதி. பிறகு திடீரென்று, என்ன ஒரு பொம்பளை குரல் கேட்குது போல என்று கேட்டாள் மாதவி. புவனேந்திரன் நெஞ்சு ஒரு கணம் துடித்து மீண்டது. அறைக்கு வெளியே யாராவது தெருவில் பேசி கொண்டிருக்கிறார்களா?
சமாளித்து கொண்டு, ஏதாவது கிராஸ் டாக்காக இருக்கும் மாதவி, நான் என்ன பண்ணட்டும் சொல்லு என்று அவசரமாக சமாளித்தான். நிஜமாவா? என்னடா மாதவி, இன்னும் என்ன நம்பலையா? அவள் உடனே வேறு பேச்சுக்கு மாற்றினாள். சரி, சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லைப்பா, இப்போ தான் ரூமுக்கு வந்தேன். இனிமே தான் ஆர்டர் பண்ணி ஏதாவது சாப்பிடணும். மாதவி என்னதான் சந்தேகப்பட்டாலும் சண்டை போட்டாலும் அவன் உடல் நலனில் அக்கறை காட்டினாள். அவன் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்ததால் தான் அந்த சந்தேகம் கூட ஆட்டி படைக்கிறது. அதனால்தான் மனைவியை விட்டு விலக மனம் வராமல் இருக்கிறான் புவனேந்திரன். அதே நேரத்தில் அவளுடன் வாழ்வதும் நாளுக்கு நாள் கடினமாகி கொண்டே போனது. ஒரு பக்கம் பாசம், மறுபக்கம் மூச்சு திணறல். இந்த இரண்டிற்கும் நடுவே சிக்கிக்கொண்ட மனிதனாக இருந்தான் அவன். அந்த இரவு நேர அமைதி அவனுக்கு ஆறுதலாக இல்லை. மாறாக அவன் வாழ்க்கையின் வெறுமையை இன்னும் தெளிவாக காட்டும் கண்ணாடியாக மாறியிருந்தது. இரவு பவித்ராவுக்கு தூக்கமே வரவில்லை. படுக்கையில் படுத்திருந்தாலும் மனம் மட்டும் ஓயாமல் சிந்தித்து கொண்டே இருந்தது. ஸ்ரீதர் மாலையில் பேசிய வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் காதில் ஒலித்து கொண்டே இருந்தது. ஒரு ஸ்டுடியோ இருந்தால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும், அதை செய்து கொடுத்தா நம்ம எதிர்காலம் செட்டில் ஆகிடுமில்ல என்று அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவளுடைய மனதை குத்தி கொண்டே இருந்தது. கண்களை மூடியபடியே படுத்திருந்தவள் மெதுவாக பெருமூச்சு விட்டாள். அம்மா சொன்னது சரிதானே, காதலுக்கு கண்ணே கிடையாதுன்னு தனக்குள் நினைத்து கொண்டாள். 1 வருடத்துக்கு முன்பு ஸ்ரீதரை காதலிக்க ஆரம்பிக்கும் போது அவன் மனதை பார்த்தான், அவன் அன்பை பார்த்தான், அவன் குணத்தையும் பொறுப்பையும் இவள் பார்த்தாள். ஆனால் இப்போது அந்த அன்புக்குள் கணக்குகளும் எதிர்பார்ப்புகளும் நிபந்தனைகளும் நுழைய ஆரம்பித்திருப்பது அவளுக்கு வேதனையாக இருந்தது. அதிலும் தன் நிலைமை தெரிந்தும் இப்படி அவன் பேசுவது அதிகமாக வலித்தது. பவித்ராவின் வாழ்க்கை வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு சாதாரணம். ஆனால் அவளுக்கு மட்டும்தானே தெரியும் அதன் சுமை. தாய் இறந்த பிறகு அந்த வீட்டின் எல்லா பொறுப்புகளும் அவள் தோளில். தந்தை கந்தசாமி ஒரு குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவர். வீட்டில் சிறிது மதிப்புள்ள பொருள் இருந்தாலே எடுத்துக்கொண்டு போய் விற்று குடித்து விட்டு வருவார். அதன் பிறகு வீட்டில் உள்ள பொருட்களை அவரிடமிருந்து காப்பாற்றுவதே பெரிய பிரயத்தனமாக போனது பவித்ராவுக்கு. இப்படி ஒரு சூழ்நிலையில் வாழும் தன்னிடம் 10 பவுன் நகை, ஸ்டுடியோ, தொழில், முதலீடு என்று எதிர்பார்ப்பது அநியாயமாகத்தானே தோன்றியது. கமலா வயதில் பெரியவர், அவர் ஆசைப்படலாம். ஆனால் ஸ்ரீதர் தன்னை புரிந்து கொண்டவன், அவன் ஆசைப்படலாமா? மனம் கேள்வி கேட்டது. அவன் தன் நிலையை நன்றாக அறிந்தவன், தந்தையின் குடிப்பழக்கம் தெரிந்தவன், பொருளாதார நிலை தெரிந்தவன், தாயில்லாத குடும்பம் தத்தளிப்பதும் தெரிந்தவன். இவை அனைத்தையும் அவன் பார்க்கிறான். அப்படி இருக்கும்போதும் நீ என்ன செய்ய முடியும் என்று கேட்காமல் எப்படி இதை செய்து கொடு என்று கேட்பான்? ஜன்னல் வழியாக வெளியே தெரிந்த நில ஒளியை பார்த்தாள். மனம் தாயின் துணையை நாடியது. அம்மா, உன் பிள்ளை தவிக்கும் தவிப்பை பாராயோ என்று அவள் மனம் புலம்பியது. வைகை அணை பூங்கா அந்த மாலை நேரத்தில் வழக்கம் போல மக்கள் கூட்டத்தால் நிரம்பியிருந்தது. சிலர் குடும்பத்துடன் வந்திருந்தனர், சிலர் நண்பர்களோடு சிரித்து பேசி கொண்டிருந்தனர், சிலர் காதல் ஜோடிகள் மர நிழலில் அமர்ந்து தங்களுக்குள் பேசி கொண்டிருந்தார்கள். ஆனால் பவித்ராவின் மனதில் மட்டும் எந்த உற்சாகமும் இல்லை. அவள் ஸ்ரீதரை சந்திக்க வந்திருந்தாள். ஆனால் இன்று அவனிடம் சிரித்து பேச அல்ல, தன் மனதில் இருக்கும் வேதனையை சொல்ல. சில நிமிடங்களில் ஸ்ரீதரும் வந்துவிட்டான். அவள் அருகில் அமர்ந்தவன் முகத்தை பார்த்து ஏதோ பிரச்சனை இருப்பதை உணர்ந்தான். என்ன பவி, ஏன் இவ்வளோ சீரியஸாக இருக்கிற? பவித்ரா நேராகவே விஷயத்துக்கு வந்து விட்டாள். என்னால் எப்படி நீங்கள் எதிர்பார்க்கறதெல்லாம் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க ஸ்ரீதர்? அவன் புரியாமல் பார்த்தான். என்ன சொல்கிற? நான் வாங்குகிற சம்பளம் 12,000 ரூபாய் தான். அதில் வீட்டு செலவு, அப்பா செலவு அப்படின்னு போக என்னால் என்ன மிச்சம் பிடிக்க முடியும்? அவளது குரல் நடுங்கியது. அம்மா விட்டுட்டு போன பணத்தில் எப்படியாவது 10 பவுன் நகைக்கு என்னால் ஏற்பாடு பண்ணலாம். ஆனால் ஒரு ஸ்டுடியோ வைக்கிற கனவெல்லாம் என்னால் முடியாது ஸ்ரீதர் அமைதியாக அவளை பார்த்தான். எனக்கு புரியுது பவி, மெதுவாக சொன்னான். அவளது கைகளை தன் கைகளுக்குள் எடுத்து வைத்து கொண்டான். பிறகு அவளுடைய வெண்டை பிஞ்சு கைகளுக்கு முத்தம் கொடுத்தவாறே, அம்மாவுக்கு மேலே பெரிய பயம் இருக்குது. நாளைக்கு கல்யாணம் ஆனால் உன்னை நல்லபடியாக வச்சு காப்பாற்றணும்ல, அதை தான் அவங்களும் நினைக்கிறாங்க. ஏன் பவி, நீ தான் நல்ல ஒரு ஸ்கூலில் தானே வேலை செய்கிற. உங்கள் முதலாளி நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கிறாருமில்ல, அவர்கிட்ட இது சம்மந்தமாக நீ பேசினா ஏதாவது கல்யாண கடன் கொடுத்து உதவுவார் இல்லை? நம்ம பின்னாடி கூட திருப்பி அடைச்சிடலாம். இல்லை ஏதாவது ட்ரஸ்ட் மூலிமா அவரால் உதவி பண்ண முடியுமான்னு கேட்டு பார்க்குறியா பவி? யாரு? ஏன் முதலாளி சதாசிவத்துக்கிட்டியா? என்ன பேசுகிற ஸ்ரீ?
அவர்கிட்ட போய் எப்படி நம்ம கல்யாணத்தை பற்றி பேச முடியும்? அதுக்கு உதவி பண்ணுன்னு கேட்க நல்லா இருக்குதா என்று வெடித்தாள். மா மா பவி, நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நீயாவே எந்த முடிவுக்கும் வராத. போய் அவரை கேட்டு பாரு. அவர் உதவி பண்ணுறாரா இல்லையோ அது அடுத்த விஷயம். முதல்ல கேட்காமலேயே தடை சொன்னா என்ன அர்த்தம் பவி என்று அவன் கேட்க பவித்ரா அமைதியாக இருந்தாள். சரி ஸ்ரீ, நீ சொல்கிற மாதிரியே நான் அவர்கிட்ட உதவி கேட்குறேன். சப்போஸ் அவர் எனக்கு உதவி செய்யலைன்னா? ஏன் இப்படி எடுத்த உடனே அபசகுணமாக பேசுகிற? இல்லை ஸ்ரீ, நெருப்புன்னு சொன்னால் வாய் வெந்துடாது. ஒரு பேச்சுக்கு தான் நான் கேட்குறேன். சப்போஸ் அவர் எனக்கு உதவி செய்யலைன்னா, என்னால் அந்த ஸ்டுடியோவை உனக்கு வச்சு தர முடியலன்னா நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா என்ற கேள்வி பூங்காவின் குளிர்ந்த காற்றை விட கூர்மையாக வந்து ஸ்ரீதரின் இதயத்தை தாக்கியது. ஏனென்றால் அந்த கேள்விக்கான பதில் அவனிடம் அப்பொழுது இல்லை. அவனுக்கே தெளிவில்லாத புரியாத நிலை. பதில் பேசாமல் மௌனமாக இருந்தான். கந்தசாமியும் கோபாலும் மதுக்கடை நோக்கி நடந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் பேசிக்கொண்டே சென்றாலும் கோபாலின் பார்வை மட்டும் அந்த பெட்டிக்கடையின் அருகே நின்றிருந்த புவனேந்திரன் மேல்தான் இருந்தது. அவன் சாதாரணமாக ஒரு சிகரெட்டை புகைத்து கொண்டிருந்தான். ஆனால் கோபால் சொன்ன வார்த்தைகள் கந்தசாமியின் காதில் ஒலித்தது. அடட, அவன்தானா இது என்று மீண்டும் திரும்பி பார்த்தான் கந்தசாமி. ஆமாடா, சதாசிவத்தோட மருமகன். பெரிய வசதியான ஆள் தான். ஜவுளி கடை, வீடு, காரெல்லாம் இருக்குது. அப்புறம் எதுக்குடா இந்த ஒண்டு குடித்தின ஏரியாவில் வந்து ஒதுங்கி இருக்கிறான்? கோபால் தோலை குலுக்கினான். அதுதான் நானும் சொல்கிறேன். இவ்வளவு வசதி இருக்கிறவன் ஒதுக்குப்புறமாக வந்து தனியாக தங்குறான்னா ஏதாவது காரணம் இல்லாமலையா இருக்கும்? கந்தசாமி குடிபோதையில் இருந்தாலும் கோபாலின் பேச்சு அவன் மனதில் ஒரு சந்தேக விதையை விதைத்தது. என்னமோ உண்மை. வீட்டில் பிரச்சனையாக இருக்கும் போல. அதுதான் நான் நினைக்கிறேன். இருவரும் பேசிக்கொண்டே மதுக்கடைக்குள் நுழைந்து விட்டார்கள். அதே நேரத்தில் பெட்டிக்கடை அருகே நின்றிருந்த புவனேந்திரனுக்கு தன்னை பற்றி 2 பேர் பேசி சென்றது தெரியவே இல்லை. அவன் மனமோ வேறு சிந்தனையில் இருந்தது. மதுக்கடையிலிருந்து வந்த பிறகும் கோபாலின் மனதில் புவனேந்திரனை பற்றிய எண்ணமே ஓடிக்கொண்டிருந்தது. அவனுடைய இயல்பே அப்படித்தான். யார் வீட்டில் என்ன நடக்கிறது, யாருக்கு என்ன பிரச்சனை, எந்த குடும்பத்தில் என்ன குழப்பம் என்று தெரிந்து கொள்ளாமல் அவனால் இருக்க முடியாது. மற்றவர்கள் வாழ்க்கையில் மூக்கை நுழைப்பதே அவனுக்கு ஒரு பொழுதுபோக்கு. இதில் ஏதோ பெரிய விஷயம் இருக்குது என்று தனக்குத்தானே நினைத்து கொண்டான். மறுநாள் காலை நேராக சதாசிவத்தின் ஜவுளி மில்லுக்கே சென்று விட்டான். மில் வளாகம் வழக்கம் போல பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. தொழிலாளர்கள் உள்ளே வெளியே சென்று கொண்டிருந்தார்கள். லாரிகள், சரக்குகள் ஏற்றப்பட்டு கொண்டிருந்தது. அலுவலக அறையில் அமர்ந்து ஃபைல் பார்த்து கொண்டிருந்தார் சதாசிவம். கோபாலை பார்த்ததும் சிரித்தார். என்ன கோபாலு, ரொம்ப நாளாக இந்த பக்கமே காணோம். சும்மா உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்த முதலாளி. இருவரும் சில நிமிடங்கள் பொதுவான விஷயங்கள் பேசினார்கள். என்ன கோபாலு, ஏதாவது பச்சி வந்திருக்கா? இல்லை முதலாளி, வேறொரு விஷயம் பேசணும்னு தான் வந்தேன். ஏன், என்ன விஷயம் சொல்லு. மருமகன் எப்படி இருக்கிறாரு முதலாளி? சதாசிவன் சிரித்தார். நல்லா தானே இருக்கிறாரு, அவருக்கு என்ன? கடை வியாபாரமெல்லாம் நல்லா போகுதுங்களா? ஆமாம், ஆண்டவன் புண்ணியத்தில் நல்லா தான் போகுது கோபாலு. கோபால் தலையசைத்தான். பிறகு சாதாரணமாக கேட்பது போல, இப்போ கூட வெளியூர் வேலைன்னு அடிக்கடி போகிறாராங்க முதலாளி கேட்டான். சதாசிவம் புருவத்தை சுருக்கினார். ஆமாம், வியாபார விஷயமா போவார் வருவார். அதையே நீ கேட்குற என்ன கோபாலு? முதலாளி, ஒரு விஷயம் சொன்னால் நீங்கள் என்னை தப்பாக நினைக்க மாட்டீங்களே? அந்த கேள்வியே சதாசிவத்தை எச்சரிக்கை பண்ணியது. என்ன விஷயம் சொல்லு. நேற்று நம்ம சின்ன முதலாளியை ஒரு இடத்துல பார்த்தனுங்க. யார? மருமகனைத்தான். சதாசிவம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். அவருக்கு இவ்வளோ பெரிய வீடு இருக்குது, வசதி இருக்குது. ஆனால் நகரத்தோட ஒதுக்குப்புறமாக ஒரு சின்ன வீட்டில் தனியாக இருந்தாருங்களே. சதாசிவத்தின் முகம் மாறியது. என்ன சொல்கிற நீ? நான் சொல்கிறது உண்மைதாங்கன்னு. ஒரு வேளை வியாபார விஷயமா ஏதாவது வேலை பார்க்க வந்திருக்கலாம். ஆனால் அப்பேற்பட்ட இடத்துல அவருக்கு என்னங்க வேலை இருக்கும் என்று இழுத்தான் கோபாலு. சதாசிவம் எதுவுமே பேசவில்லை. கோபால் அதையே சாதகமாக எடுத்துக்கொண்டான். இப்போ காலம் சரியில்லை முதலாளி, அதுதான் உங்கள் காதில் போட்டு வைக்கலான்னு வந்தேன். பசங்க சில நேரம் அப்படி இப்படின்னு இருக்கிறது தானுங்க. கோபால், சதாசிவத்தின் குரல் திடீரென்று கடுமையானது. நேரா வந்த விஷயத்த சொல்லு, மழுப்பாம. கோபால் ஒரு கணம் தயங்கினான். அதாவது ஒருவேளை ஏதாவது பழக்கம் என்று இழுத்தான். அதற்கு மேல் பேச விடாமல் சதாசிவம் கையை உயர்த்தினார். என் மருமகனை பற்றி எனக்கு நல்லா தெரியும் கோபாலு. எங்கிட்ட விளையாடாத. அந்த மாதிரி விஷயத்தில் அவர் ரொம்ப நல்லவர்.
என் பொண்ணு மேலே உயிரியே வச்சிருக்கிறாரு. கோபாலின் முகம் சுருங்கியது. நான் நல்லதுக்கு தான் சொன்ன முதலாளி. எந்த கெடுதல் நினப்பும் எனக்கு இல்லை. நான் பார்த்ததை உங்ககிட்ட சொல்கிறேன், அவ்வளோதான். சதாசிவம் நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்தார். ஆனால் யாரை பற்றியும் ஆதாரம் இல்லாமல் சந்தேகம் வளர்க்குறது நல்லதில்லை. கோபால் மேலும் ஏதாவது பேச முடியாமல் எழுந்து நின்றான். சரிங்க முதலாளி, நான் கிளம்புறேன். அவன் வெளியேறிய பிறகும் சதாசிவத்தின் மனதிற்குள் ஒரு நெருடல் உட்கார்ந்து கொண்டது. வெளியில் அவர் கோபாலின் பேச்சை மறுத்தாலுமே மனதின் ஓரத்தில் ஒரு சிறிய கேள்வி எழுந்தது. புவனேந்திரன் உண்மையிலேயே வியாபார வேலைக்காகத்தான் வெளியூர் போகிறானா? கோபால் வந்து சொல்லி சென்ற பிறகு சதாசிவத்தால் அந்த விஷயத்தை அவ்வளவு எளிதாக மறந்துவிட முடியவில்லை. வெளியில் அவர் நம்பிக்கையோடு பேசியிருந்தாலும் மனதிற்குள் ஒரு சிறிய முள் தைத்தது. சில நேரங்களில் மனித மனம் அப்படித்தானே? மகள் மாதவியின் நிலைமையும் அவரை அதிகமாக கவலைப்படுத்தியது. திருமணத்தின் ஆரம்பத்தில் இருந்த சந்தோஷம் இப்போது இல்லை. மாதவி எப்போதுமே கோபமாக இருக்கிறாள். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சந்தேகப்படுகிறாள். உடல்நிலையும் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இவை அனைத்துமே சதாசிவத்தின் மனதில் ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒரு முடிவை நோக்கி நகர ஆரம்பித்தது. ஒருவேளை மாதவியின் இந்த குணத்தினால் தான் புவனேந்திரன் வீட்டை விட்டு வெளியே சுற்ற ஆரம்பித்து விட்டானோ என்று நினைத்தார். அந்த எண்ணம் வந்த பிறகு வேறு பல கற்பனைகளும் மனதில் தோன்றியது. இவ்வளவு இளமையான வயசுல ஒரு ஆம்பளை வீட்டை விட்டு வெளியில போய் தனியாக தங்குறான்னா அதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கணுமா? மாதவி எப்பவும் சண்டை சந்தேகம்னு எப்போ பாரு வீட்டில் பிரச்சனையாகவே இருக்குது. எங்கேயாவது போய் சந்தோஷமாக இருக்கலான்னு தானே நினைப்பான் என்ற கேள்வி அவரை விடவில்லை. காலப்போக்கில் அந்த கேள்விகள் இன்னும் மோசமாக வடிவம் எடுத்தது. ஒருவேளை வேறொரு பெண்ணோடு பழக்கம் நிச்சயமாக இருக்குமா? முதன்முறையாக அவரது மனதில் அதை ஆணித்தரமாக நம்ப ஆரம்பித்தது. இந்த நிலையில்தான் புவனேந்திரன் அவர் வீட்டுக்கு வந்தான். வழக்கம் போல் அவரிடம் பேசி கொண்டிருந்தான். மாமா, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா என்று அக்கறையோடு தான் கேட்டான். அந்த ஒரு கேள்விக்கே சதாசிவத்தின் மனம் ஒரு கணம் தளர்ந்து போனது. ஆனால் உடனே கோபாலின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. அத்தனை ஆத்திரத்தையும் உள்ளுக்குள் புதைத்து கொண்டு, ஒன்றுமில்லப்பா, நல்லா தான் இருக்கேன் என்று புன்னகைத்தார். வாயில் வார்த்தைகள் சாதாரணமாக வந்தாலும் மனதில் வேறு கணக்குகள் ஓடிக்கொண்டு தான் இருந்தது. இவன் நடிக்கிறானா? இவ்வளவு நல்லவனா நடந்து கொண்டு பின்னாடி வேற வாழ்க்கை வாழ்கிறானா என்ற சந்தேகங்கள் அவரை விட்டு அகலவில்லை. சில நேரங்களில் கோபம் மனிதனை உண்மையிலிருந்து விலக்கிவிடும். சதாசிவத்தின் நிலையும் அப்படித்தான் ஆகி போனது. ஒரு ஆதாரமும் இல்லாமல் ஒரு முடிவை மனதில் எடுத்துக்கொண்டார். அந்த முடிவுக்கு ஏற்றாற் போல எல்லா நிகழ்வுகளையும் பொருத்தி பார்க்க ஆரம்பித்தார். மகள் மாதவி முகம் வாடி நடப்பதை பார்த்தால் இதற்கு காரணம் புவனேந்திரன் தான். அவள் காரணமில்லாமல் அவனை சந்தேகப்படவில்லை என்று நினைத்தார். அவள் அழுதால் அவன் ஏதோ செய்கிறான் என்ற முடிவை செய்துவிட்டார். உண்மையில் மாதவியின் பிரச்சனைகளுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் சதாசிவத்தின் பார்வையில் எல்லாமே குற்றமாக போனது. அதிலும் மகளை பார்க்கும் போதெல்லாம் அவர் மனம் கொதித்தது. முகத்தில் சோகம், கண்களில் நிம்மதியின்னு எப்போதுமே ஏதோ பறிகொடுத்தவள் போல நடமாடும் மாதவி. இதை பார்த்தபோது ஒரு தந்தையாக அவரால் அதை அனுமதிக்கவே முடியவில்லை. இவ்வளவு நாள் மாதவிதான் தன் மருமகனை தப்பாக புரிந்து கொண்டு சந்தேகப்படுகிறாள் என்று நினைத்து கொண்டிருந்தவர் முதல் முறையாக புவனேந்திரனின் நடவடிக்கையில் சந்தேகப்பட்டார். இந்த நிலையில் புவனேந்திரன் என்ன பண்ணினாலும் அவருக்கு கோபமாக இருந்தது. அதை நம்பக்கூடிய மனநிலையில் அவர் இல்லை. ஒரு காலத்தில் மருமகனாக பார்த்த மனிதன் இப்போது எதிரியாக பார்க்க ஆரம்பித்து விட்டார். ஆத்திரம் அறிவை மூடிவிட்ட பிறகு உண்மை எங்கே இருக்கிறது என்பதை மனிதன் பார்க்க முடியாது இல்லையா? அந்த நிலைக்கு தான் மெதுவாக சென்று கொண்டிருந்தார் அவர். அப்படி சென்று கொண்டிருந்தவரின் மனம் திட்டம் தீட்டத் தொடங்கியது. இவனை கையும் களவுமாக பிடிக்கணும். அன்று இரவு அவரால் தூங்கவே முடியவில்லை. அறைக்குள் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டே இருந்தார். கோபால் சொன்ன வார்த்தைகள், மாதவியின் கண்ணீர், புவனேந்திரனின் சமீபத்திய நடவடிக்கைகள் அனைத்தும் ஒன்றோடு ஒன்று கலந்து அவரது கோபத்தை அதிகப்படுத்தி கொண்டே வந்தது. படவா ராஸ்கல் என்று பற்களை கடித்தார். இந்த காசுக்கே உனக்கு இவ்வளவு திமிரா? பார்த்துட்டே இருக்கிறேன் இரு. இடுப்பில் வேட்டியை தவிர உன்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் வக்கீல் வச்சு என் பொண்ணு பேருக்கு மாத்திக்கிறேன் என்று தனக்குத்தானே முணுமுணுத்தார். அவரது மனதில் பல திட்டங்கள் ஓடின. ஒன்று, புவனேந்திரனை பற்றி ஆதாரம் சேகரித்து அவனுடைய இரட்டை வாழ்க்கையை ஊருக்கே தெரியப்படுத்த வேண்டும். மற்றொன்று, அவனை தனியாக அழைத்து மிரட்டி வழிக்கு கொண்டு வர வேண்டும். இரண்டாவது வழிதான் அவருக்கு மிகவும் உகந்ததாக தெரிந்தது. ஏனென்றால் மிரட்டல், அழுத்தம், அதிகாரம் காட்டுதல் போன்றவை சதாசிவத்துக்கு கைவந்த கலை.
வியாபார உலகில் வளர்ந்த காலத்திலிருந்து பலவிதமான மனிதர்களை அவர் இந்த மாதிரி சந்தித்தவர் தானே. தொழிலாளர் பிரச்சனை, நிலப்பிரச்சனை, அரசியல் அழுத்தம், போட்டியாளர்களின் தொல்லை, எதையுமே அவர் நேரடியாக எதிர்கொள்ள மாட்டார். அதற்கு தனித்தனி ஆட்கள் இருப்பார்கள். பல அரசியல்வாதிகளுக்கும் தொழிலதிபர்களுக்கும் பின்னால் இருந்து உதவி செய்த அனுபவமும் அவருக்கு இருந்தது. அதனால்தான் ஒருத்தனை எப்படி பயமுறுத்தணும் என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் இப்போது அவருடைய கோபம் எல்லை மீறி கொண்டிருந்தது. ஏனென்றால் விஷயம் அவரது மகளை பற்றியதல்லவா. சின்ன வயதிலிருந்தே மாதவி அழுதாலே அவரால் தாங்க முடியாது. மகளின் கண்களில் ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் அவர் மனம் பதறும். அதனால்தான் திருமணத்துக்கு முன்பே ஒரு பெரிய திட்டம் போட்டார். மகளை மனம் செய்து கொடுத்த பிறகு தன் முன்னாலேயே வைத்து கொள்ள வேண்டும், மருமகனையும் தன் வட்டத்துக்குள் இழுத்து கொள்ள வேண்டும் என்று. ஆனால் அதுவே முடியாத நிலையில் ஏகப்பட்ட ஆத்திரம் உள்ளுக்குள் கனன்று கொண்டுதான் இருந்தது. இப்பொழுது கோபாலு சொன்ன வார்த்தைகள் அதை நீர் பூத்த நெருப்பை விசிறிவிட்டது போல ஆகிவிட்டது. மனதில் ஒரு திட்டத்தோடு புவனேந்திரனுக்கு போனை பேசினார். புவனேந்திரன் போனை வைத்த பிறகு முகத்தில் இருந்த சந்தோஷம் குறையவே இல்லை அவனுக்கு. எத்தனை நாட்களுக்கு பிறகு மாமனார் இவ்வளவு அன்பாக பேசியிருக்கிறார், அதுவும் மாதவியை சமாதானப்படுத்தி குடும்பத்தையே ஒன்று சேர்க்க முயற்சி செய்கிறார் என்ற எண்ணம் அவன் மனதை இலகுவாக்கியது. உடனே சேது மாதவனுக்கு அழைத்து விஷயத்தை சொன்னான். டே சேது, இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. என்னடா? மாமனார் பேசியதை ஆரம்பம் முதல் இறுதி வரை சொல்லி முடித்தான். ஆனால் அவன் பேச பேச சேதுமாதவனின் முகத்தில் இருந்த சுருக்கம் அதிகரித்து கொண்டே போனது. புவனேந்திரனின் பேச்சை முடித்ததும் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். என்னடா எதுவும் பேச மாட்டேங்கிற? இல்லை, கொஞ்சம் யோசிக்கிறேன். எதை? உன் மாமனாரை பற்றி தான். புவனேந்திரன் சிரித்தான். அதில் என்னடா யோசனை? மனசு மாறி இருக்கும் அவருக்கு அவ்வளோ சீக்கிரமா? சேதுவின் குரலில் சந்தேகம். மனுஷங்கன்னா மாறாமலையா இருப்பாங்க? மாறலாம், ஆனால் இவ்வளவு நாள் ஒரு விதமாக பேசிட்டு இருந்தார் இல்லை? உன்கிட்ட அடிக்கடி சண்டை போட்டார், மகளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினார். இப்போ எப்படி திடீர்னு அந்தர்பல்ட்டி அடிக்கிறாரு? புவனேந்திரன் சிரித்தபடி கட்டிலில் சாய்ந்தான். டே, எல்லாரையும் உன்ன மாதிரியே சந்தேகப்பட முடியாது. நான் சந்தேகப்படலடா, ஜாக்கிரதையா இரு சொல்கிறேன். சேது நாற்காலியிலிருந்து எழுந்து ஜன்னல் அருகே சென்றான். ஒரு விஷயம் கேட்குறேன், இந்த ஹோட்டல் ஐடியா யாரோடது? மாமனாரோடது. அதுதான். என்ன அதுதான்? வீட்டில் பேச வேண்டிய விஷயத்தை எதுக்கு ஹோட்டலில் பேசணுமா? அந்த கேள்வி ஒரு கணம் புவனேந்திரனையே யோசிக்க வைத்தது. ஆனால் உடனே அதை தட்டி கழித்தான். பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குன்னு சொன்னார் இல்லை? சரி, அப்படியே இருக்கட்டும். சேது ஆழமாக மூச்சை இழுத்தான். ஆனால் நான் சொல்கிறத மட்டும் கேளுடா. சொல்லு. நாளைக்கு அந்த ஹோட்டலுக்கு போ. ஆனால் கண்மூடித்தனமாக எதையுமே நம்பாத. டேய், நான் உன்னை பயமுறுத்துறதுக்காக சொல்லலடா, உன் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். புவனேந்திரன் நண்பனை பார்த்து சிரித்தான். சரிடா, உன் அட்வைஸை கேட்குறேன். வேணும்னா நீயும் நாளைக்கு கூட வாயேன். வேண்டாண்டாப்பா. என்னை பார்த்தா உன் மாமனாருக்கும் சரி உன் மனைவிக்கும் சரி ஏகப்பட்ட கோபம் வரும். அதெல்லாம் ஒன்றும் வராது, நீ வா, பேசிக்கலாம். இங்கேதான் சதாசிவத்தின் திட்டம் வேலை செய்ய ஆரம்பித்தது. அன்று காலை கந்தசாமியின் நடத்தை பவித்ராவுக்கே புரியாத புதிராக இருந்தது. வழக்கமாக காலை எழுந்ததும் தேநீர் கேட்டுக்கொண்டே இருப்பவள் அன்று மட்டும் அமைதியாக அமர்ந்து கொண்டிருந்தாள். குடிபோதையில் இல்லை. பேச்சும் குரலும் ஒருவித மென்மை. பவி, ஒரு விஷயம் பேசணும். என்னப்பா? பவித்ரா ஆச்சரியத்தோடு தந்தையை பார்த்தாள். உன் கல்யாண விஷயந்தான். அந்த ஒரு வார்த்தையே அவளுடைய முகத்தை வாட வைத்தது. இப்பொழுது அந்த பேச்சை கேட்டாலே அவளுக்குள் சோர்வு தான் வந்து ஒட்டி கொண்டது. நம்ம ஸ்கூல் ஓனர்னு யாரும் தெரியுமில்ல? ஏன், சதாசிவன் சார் தான். ஆமாம், அவர் மில் மட்டும் நடத்துறதுல பள்ளி, ட்ரஸ்ட்டு, உதவி அமைப்புன்னு நிறைய விஷயங்கள் பண்ணுறாருல்ல. இல்லாதவங்களுக்கு உதவி செய்கிறது அவருக்கு புதுசில்லை. பவித்ரா அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். அவர்கிட்ட நம்ம நிலைமையை சொல்லி உதவி கேட்கலான்னு நான் நினைக்கிறேன். அவள் உடனே தயங்கினாள். எப்படிப்பா அவர்கிட்ட போய் கேட்க முடியும்? அவர் எவ்வளோ பெரிய மனுஷர். அதான் முதல்ல நானும் நினச்சேன்தான். கந்தசாமி தயாராக வைத்திருந்த கதையை சொன்னார். ஆனால் நம்ம கோபாலு தான் அவர்கிட்ட என்னை அறிமுகப்படுத்தி வச்சானே. எப்பப்பா? சில நாள் முன்னாடிக்கு தான். பொய்யை மிகவும் இயல்பாக சொன்னார். உன் விஷயத்தையும் சொன்னேன். நல்ல குடும்பம், நல்ல பொண்ணு, கொஞ்சம் பொருளாதார பிரச்சனை. அப்புறம் சனிக்கிழமை மத்தியானத்துக்கு மேலே ஹோட்டலில் மீட்டிங் இருக்கான். உன் பொண்ணை அழைச்சிட்டு வா, பேசி பார்க்கலான்னு சொன்னாருன்னு கோபாலு சொன்னான். பவித்ரா இன்னும் தயக்கத்தோடு இருந்தாள். ஆனால் தந்தை இவ்வளவு நம்பிக்கையாக பேசும்போது நேரடியாக போய் பேசி பார்த்தால்தான் என்ன என்று அவளுக்கும் தோன்றியது. இவ்வளோ பெரிய தொழிலதிபர் என்னை போன்ற சாதாரண ஆசிரியரிடம் என்ன பேசப் போகிறார்? பவித்ரா அலமாரியை திறந்து நீண்ட நேரம் நின்றாள். அவளிடமிருந்த புடவைகளில் பெரும்பாலானவை சாதாரண காட்டன் புடவைகள்தான்.
பள்ளியின் ஆண்டு விழா, நிறுவன நிகழ்ச்சி போன்றவற்றுக்கு சென்றபோது அளவான அலங்காரத்தில் இருப்பாள். அப்பொழுதெல்லாம் சதாசிவத்தை பார்த்திருக்கிறாள். கூடவே அவரது மாப்பிள்ளை புவனேந்திரன், அவரது நண்பர் சேதுமாதவன், மகள் மாதவி என்று அனைவரையுமே பார்த்திருக்கிறாள். ஆனால் அவளை அவர்கள் தெரிந்து கொண்டார்களா என்று அவளுக்கு தெரியாதில்லையா? இன்றுதான் முதலில் அவர்களை பார்க்கப் போகிறாள். அதற்கு தகுந்த மாதிரி உடை அணிந்து செல்ல வேண்டும் என்று நீண்ட நேரம் துளாவி ஒரு இளநீல காட்டன் புடவையை எடுத்து கட்டினாள். மெல்லிய சங்கிலி, சிறிய கம்மல், அதற்கு மேல் எதுவும் ஒப்பனை இல்லை. 25 பெண்ணுக்கே உரிய ஒரு தெளிவு அவள் முகத்தில் இருந்தது. அப்பொழுது பவித்ராவின் மனம் அந்த வைகை காற்றின் கரையில் இருக்கும் பொழுது பேசியது நினைவுக்கு வந்தது. ஒரு பக்கம் ஸ்ரீதர் மீது இன்னும் முழுமையாக இறக்காத காதல், மறுபக்கம் அவன் பேசிய வார்த்தைகளால் ஏற்பட்ட காயம். வைகை அணை பூங்காவில் அமர்ந்து பேசி கொண்டிருந்த அந்த மாலை நினைவு மீண்டும் மீண்டும் வந்து மனதை அரித்தது. அழுது கொண்டிருந்த தன்னிடம் கைக்குட்டியை நீட்டிய ஸ்ரீதர் அதே நேரத்தில் ஸ்டுடியோ பற்றிய தனது கனவையும் விட்டு கொடுக்க மறுக்கவில்லை. எந்த ஸ்ரீதர் உண்மையான ஸ்ரீதர்? அவளுக்கே அது புரியவில்லை. அவன் எழுந்து செல்லும்போது அவன் சட்டையில் ஒட்டியிருந்த மணலை தட்டிவிட்டது கூட நினைவுக்கு வந்தது. அந்த நினைவோடு சேர்ந்து ஒரு வேதனையான எண்ணமும் வந்தது. ஒரு நாள் இவன் முகத்தில் கரியை பூசுகிற மாதிரி அவனோட அகம்பாவத்துக்கு பதில் சொல்லணும். 1 வருடமாக காதலித்துவிட்டு இன்று ஸ்டுடியோ கனவு அவனுக்கு மிகவும் முக்கியமாக போய்விட்டது. ஒரு காதல் பணத்திற்காக இவ்வளவு சீக்கிரம் பின்தள்ளப்படுமா? நகையும் பணமும் கொடுத்தால்தான் வாழ்க்கை நடத்த முடியும் என்று நினைக்கிறவர்களுக்கு நான் என்னால் சாதிக்க முடியும் என்பதை காட்டணும் என்ற உறுதி. சதாசிவத்திடம் போய் அழுது உதவி கேட்க வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் அவளுக்கு இல்லை. மாறாக எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம் என்று கூட சொல்லிவிடலாம் என்ற எண்ணம் சில நேரம் தோன்றியது. ஆனால் அடுத்த நொடியே அவ்வளோ சீக்கிரம் ஓடி போகிறது தீர்வா என்று ஒரு மனம் கேள்வி கேட்டது. அந்த குழப்பத்திலேயே நேரம் ஓடியது. மாலை 4 மணிக்கு சரியாக கோபால் ஒரு வாடகை டாக்ஸியோடு வந்து நின்றான். அந்த தெருவில் கார் வந்து நிற்பதே பெரிய அதிசயம்தான். அதனால் அக்கம் பக்கத்தினர் எல்லாருமே எட்டி பார்க்க கந்தசாமி வெள்ளை வேட்டியும் சட்டையும் அணிந்து தயாராக வந்தான். பவித்ராவும் எளிமையான காட்டன் புடவையில் வெளியே வந்தாள். அவள் காரில் ஏறுவதைக் கண்டு பலர் ஆச்சரியமாக பார்க்க அவர்களில் ஒருவர் கமலமோ வாசலில் நின்றபடி அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தார். எங்கே போகிறாளோ தெரியலையே என்று மனதில் ஒரு கேள்வி. ஏனென்றால் பவித்ரா எங்கு சென்றாலும் ஏதாவது ஒரு தகவலை சொல்லிவிட்டு தான் போவா. ஆனால் இன்னைக்கு ஒன்றுமே சொல்லாமல் போகிறாளே. அந்த நேரத்தில் எதிர்வீட்டு பெண் ஓடி வந்து வாயை கிளறினாள். கமலா, பவித்ரா காரில் போகிறா, எங்கே போகிறாப்பா? ஆர்வமாக கேட்க ஏற்கனவே மனதில் எரிச்சல். அந்த கேள்வி மீண்டும் எரிச்சலை ஏற்படுத்தியது. என்கிட்ட என்ன சொல்லிட்டா போறா, என்ன வந்து கேட்குற என்று வெடுக்கென்று பதில் சொல்லிவிட்டு உள்ளே போய் கதவை சாத்தி கொண்டாள். கோபாலும் கந்தசாமியும் பவித்ராவை ஒரு அறைக்கு அழைத்து சென்று அமர வைத்து டீ வரவழைத்து அவளுக்கு கொடுத்தார்கள். நீ இங்கே குடிச்சிட்டு உக்காந்துருப்பாப்பா, நான் வெளியில் போய் முதலாளிகிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். கந்தசாமி, நீயும் வா போகலாம் என்று அழைக்க, நான் எதுக்குப்பா, பாப்பா கூட இருக்கிறேன் என்று கந்தசாமி முணுக, கந்தசாமியிடம் சைகை போல மது அருந்தலாம் என்று காட்டிவிட்டு சொன்ன உடனேயே கந்தசாமியும் எழுந்து கொண்டா. பவித்ரா, உக்காந்துருக்கன்னு நான் வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு செல்ல பவித்ராவுக்கு ஒரு மாதிரியாக ஆகிவிட்டது. தந்தையும் கூட வந்த நண்பனும் விட்டுவிட்டு செல்கிறார்களே என்று. என்ன செய்வது என்று புரியாமல் அந்த ஹோட்டல் அறையில் இருந்த டிவியை போட்டு பார்த்து கொண்டு சோஃபாவில் அமர்ந்திருந்தாள். குடித்த டீ மயக்க மருந்து கலந்து கொடுத்த டீ என்பதால் அவளுக்கு தலை லேசாக சுற்ற ஆரம்பித்தது. என்ன ஏது என்று புரிவதற்குள் அப்படியே மயங்கி சோஃபாவிலேயே சரிந்து விட்டாள் பவித்ரா. டிவி பாட்டுக்கு ஓடிக்கொண்டிருந்தது. சோஃபாவில் படுத்து அவள் பாட்டுக்கு தூங்கி கொண்டிருந்தாள். ஸ்ரீதரின் மனது படபட என்று அடித்து கொண்டது. சதாசிவம் சொன்னது சாதாரண விஷயமாக படவில்லை. ஒரு அறையில் என்ன நடக்கிறது என்பதை ரகசியமாக வீடியோ எடுக்க வேண்டும் என்பது அவனுக்கு சங்கடமாகத்தான் இருந்தது முதலில். சார், இது கொஞ்சம் என்று தயங்கினான். உடனே சதாசிவம் அவன் தோளில் கை வைத்தார். நீ தேவையில்லாமல் யோசிக்காத தம்பி, நான் யாருக்கும் அநியாயம் பண்ண போகிறதில்ல. ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், அதுக்கு தான் இந்த ஏற்பாடு. அவருடைய குரலில் இருந்த உறுதி ஸ்ரீதரை மேலும் கேள்வி கேட்க விடவில்லை. அதோடு தன் மனதில் வளர்ந்து கொண்டிருந்த ஸ்டுடியோ கனவும் அவனை பலவீனப்படுத்தியது. ஒரு நாள் நானும் பெரிய ஸ்டுடியோ ஓனர் ஆகணும், எப்பவும் மற்றவங்க கிட்டேயே வேலை பார்த்துட்டு இருக்க முடியாது என்ற எண்ணம் அவனை ஆட்டி படைத்தது. சதாசிவம் கொடுத்த பணம் அவன் வாயை அடைத்தது.
சரி சார், நான் பார்த்துக்கிறேன் என்று சம்மதித்து விட்டான். சதாசிவத்தின் முகத்திலும் திருப்தி தோன்றியது. அதுதான் நல்ல பையனுக்கு அடையாளம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து விட்டார். அறை எண் 104 நின்று கொண்டிருந்த ஸ்ரீதரின் மனம் அமைதியாக இல்லை. பால்கனியிலிருந்து கீழே பார்த்தான். 5 நட்சத்திர ஹோட்டலின் தோட்டம் பசுமையாக காட்சியளித்தது. ஆனால் அவன் மனதில் பசுமை இல்லை. அவன் செய்ய போகும் காரியம் அவனை பதட்டத்திலேயே வைத்திருந்தது. அறை எண் 105 இருப்பவர்களை அவன் படம் பிடித்தாக வேண்டும். மெல்ல பால்கனி சுவர் தாண்டி அறை எண் 105 பால்கனியில் வந்து நின்று கொண்டான். அதே நேரத்தில் கீழே உள்ள பாரில் கந்தசாமி அமர்ந்திருந்தார். அவருக்கு முன்னால் பல வகையான உணவுகள், மது வகைகள் வைக்கப்பட்டிருந்தது. அண்ணன், நல்லா சாப்பிடுங்க, பெரியவர் சொல்லிட்டாரு, எது வேணும்னாலும் கேளுங்க, தயங்காமல் கேளுங்க என்று பணியால் கூறவும் கந்தசாமியின் முகம் மலர்ந்தது. பெரிய மனுஷன் தான் என்று பெருமையாக சொல்லி கொண்டார். கோபாலும் அருகில் அமர்ந்தான். ஆனால் அவனுடைய பார்வை அடிக்கடி கடிகாரத்தையே பார்த்து கொண்டிருந்தது. மறுபுறம் தனது அறையில் அமர்ந்திருந்த சதாசிவத்துக்கு கூட அமைதி இல்லை. அவர் திட்டமிட்ட விஷயம் சரியாக நடக்குமா? புவனேந்திரன் நேரத்துக்கு வருவானா? மாதவி சரியாக 6 மணிக்கு வருவாளா என்று பல கணக்குகள் ஓடிக்கொண்டிருந்தது. அது அவருடைய பதட்டத்தின் அடையாளம். அறை எண் 104 ஸ்ரீதரும் கேமராவை சரிபார்த்து கொண்டிருந்தான். சதாசிவம் சொன்ன வேலை இன்னும் அவனுக்கு முழுமையான பதட்டத்தை நீக்கவில்லை. புவனேந்திரன் சரியாக 5:30க்கெல்லாம் ஹோட்டலுக்கு வந்து விட்டான். அவனுடன் சேது மாதவனும் வந்திருந்தான். நான் சொல்கிறேன்ல, ஏதோ இடிக்குது, அதனால தான் வர்றேன், வழியெங்காம் சொல்லிக்கொண்டே வந்தான் சேது. புவனேந்திரன் அதை கேட்டு சிரித்து கொண்டே வந்தான். ஹோட்டலுக்குள் நுழைந்தும் வரவேற்பாளர் புவனேந்திரனை உடனே அடையாளம் கண்டு கொண்டார். சார், மிஸ்டர் சதாசிவம் உங்களுக்காக இந்த அறை சாவியை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு என்று சொல்லி அறை எண் 105 சாவியை நீட்டினார். புவனேந்திரன் மரியாதையாக வாங்கி கொண்டான். அதை பார்த்த சேது மாதவன் அமைதியாக ரிசப்ஷன் மேஜை நோக்கி போனான். எனக்கு இன்னொரு ரூம் வேணும் என்று கூறி உடனடியாக ஒரு அறையை பதிவு செய்தான். அது அறை எண் 116. சாவியை வாங்கி கொண்டவன் எதுவும் சொல்லாமல் புவனேந்திரனை அழைத்து கொண்டு மேலே சென்றான். டே, முதல்ல என் ரூம்ல போய் உட்காரு. ஏன் உட்காருடா சொல்றேன். சேது மாதவன் குரலில் இருந்த அழுத்தம் புவனேந்திரனை மறுப்பு சொல்ல விடவில்லை. அறை எண் 116 அவனை அமர வைத்துவிட்டு, நான் 2 நிமிஷத்துல வந்துடுறேன், நீ வெளியில வராத, இங்கே இரு என்று சொல்லிவிட்டு வெளியேறினான். நேராக அறை எண் 105 நோக்கி நடந்தான். அவன் மனதில் இருந்த சந்தேகம் இப்போது மேலும் அதிகரித்தது. கதவின் முன் நின்று ஒரு கணம் யோசித்தான். பிறகு மெதுவாக சாவியை சுழற்றினான். கதவு திறந்தது. அடுத்த நொடியே அவனோட உடம்பு முழுவதும் ஒரு மின்சாரம் பாய்ந்தது போல. அறைக்குள் இருந்த காட்சி அவனை அதிர்ச்சியில் உறைய வைத்தது. பெரிய கட்டிலின் ஓரத்தில் பவித்ரா மயங்கிய நிலையில் கிடந்தாள். முடி கலைந்து முகத்தில் விழுந்திருந்தது. கண்கள் மூடியிருந்தது. அவள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பது போல தோன்றினாலும் ஏதோ சரியில்லை என்பதை சேது மாதவன் உடனே உணர்ந்து கொண்டான். ஒரு நொடி கூட அங்கே நிற்காமல் கதவை மீண்டும் சாத்திவிட்டான். அவசரமாக நடைபாதையை கடந்தவன் அறை எண் 116க்குள் நுழைந்தான். என்னடா இப்படி வியக்க விறுவிறுக்க வர? புவனேந்திரன் கேட்க சேது கதவை போட்டிவிட்டு திரும்பினான். நீ அந்த ரூமுக்கு இப்போ போகணுமா? ஏன்? நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. வீட்டில் வச்சு பேச வேண்டிய விஷயத்தை எதுக்கு ஹோட்டலில் வச்சு பேசணும் உங்கள் மாமனார்? புவனேந்திரன் சிரித்தான். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியாடா? முதல்ல இருந்தா? சீரியஸாக கேட்குறேன்டா, சொல்லு. டேய், பணக்காரங்களுக்கு இதெல்லாம் சகஜண்டா. எதெல்லாம் சகஜம்? பார்ட்டி, மீட்டிங், விருந்து, அதுதான் என்று தோலை குலுக்கினான். எங்கள் மாமனாருக்கு இந்த வருஷம் நல்ல லாபம் கிடச்சிருக்குது. பிளாக் மணி நிறைய இருக்குது. அதை செலவழிக்க இது போல் ஹோட்டல் விருந்தெல்லாம் வைப்பாரு தாண்டா. அடிக்கடி இது நடக்கிறது தான். ஆனால் சேது மாதவனுக்கு அந்த விளக்கம் திருப்தியாக இல்லை. அவனுடைய மனதில் இப்போது ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக இருந்தது. சதாசிவம் ஏதோ திட்டமிடுகிறார். அதிலும் அந்த திட்டத்தில் புவனேந்திரனை சிக்க வைக்க முயற்சி செய்கிறார். அறை எண் 105 மயங்கி கிடக்கும் அந்த பெண் அதற்கான முக்கிய சாட்சி. ஆனால் இதை எப்படி புவனேந்திரனிடம் சொல்வது என்று அவன் யோசித்தான். ஏனென்றால் அவசரப்பட்டு சொன்னால் புவனேந்திரன் நேராக அங்கே ஓடி போய் பார்ப்பானோ? அதைத்தான் சதாசிவமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரோ? சேது மாதவன் மெதுவாக ஜன்னல் அருகே சென்று நின்று கொண்டான். அவன் கண்களில் அப்போது இருந்த பதற்றம் இப்போது இல்லை. வேட்டைக்காரன் விரித்த வலையை பார்த்த மானின் எச்சரிக்கை. சதாசிவம் மனதிற்குள் முணுமுணுத்து கொண்டான். நீங்கள் ஏதோ பெரிய விளையாட்டு விளையாடுறீங்க, அதை நான் முறியடிக்காம விடமாட்டேன். சேது மாதவன் மீண்டும் அறை எண் 105க்கு சென்றான். திடீரென்று சதாசிவம் அங்கே வந்தார்.
அங்கே சேது மாதவனை கண்டு அவர் கண்கள் அதிர்ச்சியை தாங்கியது. பிறகு அறைக்குள் இருந்த பவித்ராவை நோக்கி பார்த்தார். மீண்டும் சேதுவை நோக்கினார். ஒரு கணத்திற்கு அவரால் எதுவுமே பேச முடியவில்லை. ஏனென்றால் அவர் எதிர்பார்த்து வந்தது என்னவோ வேறு, அங்கே நடப்பது என்னவோ வேறு. புவனேந்திரனை பார்த்து வந்தவர் சேதுமாதன் நிற்க அதிர்ச்சியடைந்தார். எச்சரிக்கையோடு அவரது முகத்தை பார்த்த சேதுவுக்கு எல்லாமே புரிந்துவிட்டது. வாங்க சார் என்று மிகவும் சாதாரணமாக வரவேற்றான். அந்த சாதாரண தொனியே சதாசிவத்தின் இதய துடிப்பை அதிகரித்தது. நீ நீ இங்கே என்ன பண்ற? தடுமாறினார். சேது சிரிச்சான். அதைத்தான் சார் நானும் கேட்குறேன். அந்த வார்த்தை நேராக வந்து சதாசிவத்தின் நெஞ்சில் விழுந்தது. பவித்ரா இன்னும் முழுமையாக தெரியவில்லை. ஆனால் நிலைமை சரியில்லை என்பது மட்டும் அவளுக்கு புரிந்தது. கட்டிலிலிருந்து மெதுவாக எழுந்து அமர்ந்தாள். சார் என்று சதாசிவத்தை பார்த்தாள். அவளது குரலில் குழப்பம் இருந்தது. நீங்க என்ன பார்க்க வர சொன்னீங்களே, அந்த கேள்வி சதாசிவத்தை இன்னும் சிக்கலில் தள்ளியது. சேது உடனே பேச்சை எடுத்து கொடுத்தான். ஆமா சார், இவங்க உங்களை பார்க்க தான் வந்தாங்களா? அப்புறம் எப்படி மயங்கி இந்த ரூம்ல தனியா கிடந்தாங்க? சதாசிவத்தின் தொண்டை வறண்டு போனது. அவர் உடனே பதில் சொல்லவில்லை. சேது ஒரு அடி முன்னாடி வந்தான். சார், இன்னொரு விஷயம், இந்த ரூம் சாவியை ரிசப்ஷனில் யாருக்காக வச்சுட்டு போனீங்க? சதாசிவத்தின் முகம் இப்பொழுது பேயறைந்த மாதிரி மாறியது. அவருக்கு ஆபத்து புரிந்தது. திட்டம் முழுவதும் கலைந்து கொண்டிருக்கிறது. சேது மாதவன் முகத்தில் இருந்த அமைதியை பார்த்து சதாசிவத்துக்கு ஒரு உண்மை புரிந்தது. இவன் வேட்டைக்காரன் அல்ல. சதாசிவம் அறைக்குள் நின்றிருந்த சேது மாதவனை பார்த்ததும் ஒரு கணம் அதிர்ந்தாள். ஆனால் அடுத்த நொடியே தன்னை சமாளித்து கொண்டார். பல வருடங்களாக வியாபார உலகில் பழகியவர் முகத்தில் இருந்த அதிர்ச்சியை உடனே மறைத்து கொண்டார். புருவத்தை சுருக்கி கொண்டு அறைக்குள் இருந்த பவித்ராவை பார்த்தார். பிறகு சேது மாதவனை நோக்கி திரும்பினார். யாருப்பா இந்த பொண்ணு? எதுவுமே தெரியாதவர் போல கேட்டார். சேது மாதவன் அவரை நேராக பார்த்தான். என்ன சார், நீங்க தானே ரிசப்ஷனில் 105 ரூம் சாவியை கொடுத்துட்டு போனீங்க? நான் திறந்து பார்த்தா இந்த பொண்ணு நிற்கிது. இப்போ வந்து யாருன்னு கேட்குறீங்க? சதாசிவம் ஒரு நொடி கூட யோசிக்கல. ஓஹோ, அதுவா என்று அலட்சியமாக தோலை குலுக்கினார். மத்தியானம் தொழிலதிபர்கள் மீட்டிங் நடந்துச்சுல்ல, வெளியூர்லேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்கள யாராவது இந்த பொண்ணை வரவழைச்சி கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிருப்பாங்க போல. அது எனக்கு எப்படி தெரியும்? நான் சாவியை மாப்பிள்ளை வந்தால் கொடுத்துடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டேன், அவர் சாதாரணமாக சொன்னார். ஆனால் அந்த வார்த்தைகள் பவித்ராவின் காதில் விழுந்த நொடியே அவளுக்கு மின்னல் தாக்கியது. அவர் என்ன சொல்கிறார் என்பது ஒரு கணம் புரியவில்லை. அடுத்த நொடி அர்த்தம் புரிந்து முகம் சிவந்து போனாள். அவமானம் எல்லாம் சேர்ந்து அவளை நடுங்க வைத்தது. வெடுக்கென்று எழுந்து நின்றாள். சார், அவளது குரல் நடுங்கியது. நீங்கள் தானே சார் என்னை வர சொன்னீங்க? நானும் எங்கள் அப்பாவும் உங்களை பார்க்க வந்தோமே, கல்யாண விஷயம் பற்றி பேசணும்னு. இப்போ என்னடான்னா என்னையவே தப்பாக பேசுகிறீங்களே சார், இதெல்லாம் நியாயமே இல்லை. சதாசிவம் உடனே முகத்தை மாற்றிக்கொண்டார். நான் எப்பமா உன்னை வர சொன்னேன்? பவித்ரா திகைத்து போனாள். கோபாலு சொன்னாரு, நீங்கள் பார்க்க வர சொல்கிறதா சொன்னார் சார். இந்த ரூமில் தான் இருக்க சொன்னீங்கன்னு சொல்லி என்னை இங்கே உட்கார வச்சுட்டு போனார் சார். அவள் சொல்லி முடிப்பதற்குள் சதாசிவம் கையை உயர்த்தினார். ஒரு நிமிஷம், கோபால் வந்து சொன்னாருன்னு நீ சொல்கிற, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது சொல்லு? பவித்ரா வாயடைத்து போனாள். சார் இதெல்லாம். சதாசிவம் இடைமறித்தார். நீ படித்த பொண்ணு தானம்மா, இப்போ யாராவது ஒருத்தர் வந்து நான் கூப்பிட்டேன்னு சொன்னால் உடனே நம்பிட்டு வந்துடுவியாம்மா? நான் எவ்வளோ பெரிய நிறுவனத்தை நடத்துகிறேன். நான் உன்னை பார்க்க வர சொன்னால் என் விசிட்டிங் கார்டாவது கொடுத்துருப்பேன்ல, லெட்டராவது அனுப்பியிருப்பேன்ல. என்னம்மா நீ, எதுவுமே இல்லாத ஒருத்தன் வந்து சொன்னதை நம்பிட்டு இப்படி வந்து நிற்கிற என்று தலையை ஆட்டினார். அவர் பேசும் விதத்தை பார்த்தால் உண்மையிலேயே பவித்ரா தான் தவறு செய்தது போல தோன்றியது. பவித்ராவின் கண்களில் கண்ணீர் தேங்கியது. சார் நான் பொய் சொல்லலை சார், நிஜமாவே கோபாலு தான். ஏம்மா? சதாசிவம் பெருமூச்சு விட்டார். எனக்கு புரியல, உன்னை யாரோ ஏமாத்தி இங்கே கொண்டு வந்திருக்காங்கம்மா, அதுக்காக என்ன ஏன் இதில் இழுக்கிற? அந்த வார்த்தை பவித்ராவின் நெஞ்சில் கத்தியை இறக்கியது. சில நிமிடங்கள் முன்பு வரை இவர்தான் தன்னை காப்பாற்றுவார் என்று நினைத்தாள். ஆனால் இப்போது பழி முழுவதும் தன் மீதே திரும்பி விழுந்து விட்டதே. சார் என்று மீண்டும் பேச முயன்றாள். நான் அந்த மாதிரி பொண்ணெல்லாம் இல்லை சார். அவளது குரல் உடைந்து போனது. சதாசிவம் முகத்தை திருப்பிக் கொண்டார். நான் அப்படி சொன்னேனா? ஆனால் நடந்த சூழ்நிலையை பார்த்தா வெளியில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க சொல்லு என்று கேள்வி கேட்டார் அவளையே திருப்பி. அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் பவித்ரா விக்கித்து நின்றாள். அவளது கண்ணீர் கன்னங்களில் வழிந்து ஓட ஆரம்பித்தது. அதே நேரத்தில் கதவன் அருகே நின்றிருந்த சேதுமாதவனின் முகமும் இறுகியது. சதாசிவம் ஒவ்வொரு வார்த்தையாக எப்படி பழியை பவித்ரா மீது திருப்புகிறார் என்பதை கவனித்து கொண்டுதான் இருந்தான்.
பவித்ராவின் கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அவளால் இன்னும் நடந்ததை நம்பவே முடியவில்லை. தன்னை உதவுவதற்காக அழைத்ததாக நம்பி வந்த மனிதரே இப்போது தன்னை சந்தேகப்படும்படி பேசிக் கொண்டிருக்கிறாரே. அந்த நேரத்தில் சேதுமாதவன் அமைதியை உடைத்தான். சார், சதாசிவத்தை அழைத்தான். எந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான் சார். சதாசிவம் திரும்பி பார்த்தார். நம்ம ஸ்கூலில் தான் வேலை செய்கிறாங்க. நானும் பல தடவை இவங்கள பார்த்துருக்கேன். இவங்கள பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் சார். இப்படி தப்பான வழிக்கு போகிற பொண்ணெல்லாம் கிடையாது. சேதுமாதவன் உறுதியாக சொல்ல ஒரு கணம் சதாசிவத்தின் முகம் இறுகியது. ஆனால் உடனே அதை மறைத்து கொண்டு உதட்டை பிதுக்கினார். இந்த காலத்தில் யார் என்னதுன்னு தெரிய மாட்டேங்குதேப்பா, அலட்சியமாக சொன்னார். வெளியில் பார்க்குற மாதிரியெல்லாம் இருப்பாங்கன்னெல்லாம் சொல்ல முடியாதப்பா. உள்ளார அவங்க குணம் வேற மாதிரி இருக்கும். அவருடைய வார்த்தைகள் பவித்ராவின் இதயத்தை மீண்டும் காயப்படுத்தியது. அவள் இனி அங்கு ஒரு நொடி கூட நிற்க விரும்பவில்லை. இன்னும் பேசினால் அழுது விடுவாள். இன்னும் நின்றால் அவமானம் மட்டுமே மிஞ்சும். தன்னை சுற்றி இருந்த காற்றே விஷமாக மாறிவிட்டது போல உணர்ந்தாள். எதுவும் பேசாமல் தன் கைப்பையை எடுத்துக்கொண்டு விரைவாக வெளியேறினாள். அதன் பின் சதாசிவமும் தோள்களை குலுக்கி கொண்டு கிளம்பிவிட்டார். சரி, எனக்கு வேலை இருக்கு என்று மிகவும் சாதாரணமாக சொல்லிவிட்டு எந்த குற்ற உணர்வும் இல்லாதவர் போல கதவை நோக்கி நடந்தார். வெளியேறுவதற்கு முன் ஒரு முறை சேதுமாதவனை பார்த்தார். அவன் முகத்தில் என்ன இருக்கிறது என்று படிக்க முயன்றாள். ஆனால் சேதுவின் முகம் கல் போல இருந்தது. எதையுமே வெளிக்காட்டவில்லை. சதாசிவம் வெளியேறும்போது கதவு மெதுவாக மூடியது. அடுத்த நொடியே சேதுமாதவன் படார் என்று கதவை அறைந்து சாத்தினான். உடனே பால்கனி கதவை நோக்கி ஓடினான். அவன் மனதில் 1000 கணக்குகள் ஓடிக்கொண்டிருந்தது. அவனுடைய முகத்தில் இப்போது கோபமும் அவசரமும் கலந்திருந்தது. சட்டென்று பால்கனி கதவை திறந்தான். கதவு திறந்ததும் அங்கே நின்றிருந்தவனை பார்த்ததும் ஒரு கணம் உறைந்து போனான். ஸ்ரீதர் கையில் வீடியோ கேமரா இன்னும் இயங்கி கொண்டிருந்தது. அவன் முகத்தில் பதற்றம் தெரிந்தது. எவ்வளோ நேரம்டா இங்கே நின்றுட்டுருக்கிற? ஸ்ரீதரன் கையில் இருந்த கேமரா மெதுவாக நடுங்கியது. அன்று இரவு வீட்டை அடைந்த பவித்ராவுக்கு உள்ளம் முழுவதும் கொதித்து கொண்டிருந்தது. வீட்டின் கதவை சாத்திவிட்டு சுவரில் சாய்ந்து நின்றவள் கண்களை இறுக மூடிக்கொண்டாள். எவ்வளவு முயற்சி செய்தாலும் மாலை நடந்த சம்பவங்கள் மனதை விட்டு அகலவில்லை. சோஃபாவில் அமர்ந்து டெலிவிஷன் பார்த்து கொண்டிருந்தவள் எப்படி மயங்கி விழுந்தாள்? அதற்கு பின் யார் தன்னை கட்டிலில் படுக்க வைத்தார்கள்? எப்படி அந்த அறையில் அவள் மயங்கினாள்? எதுவுமே புரியவில்லை. அந்த பெரிய மனுஷன் என்ன நினைச்சிட்டு இருந்திருக்கான்? தன்னை வரவழைத்து விட்டு எதுவுமே தெரியாதவன் போல நாடகம் நடிக்கிறான். ச்சே, என்ன மனிதர்கள் இவர்கள்! நினைக்க நினைக்க அவமானமாக இருந்தது. அத்தோடு இன்னொரு கோபம் கந்தசாமி மீது, கோபால் மீது. அந்த ஹோட்டலில் தன்னை தனியாக உட்கார வைத்துவிட்டு தன் அப்பா எங்கே ஒளிந்து போனார்? என்ன நடந்தாலும் கடைசியில் வீட்டுக்குத்தானே வர வேண்டும். வரட்டும், பேசிக்கிறேன். மனதிற்குள் கொதித்து கொண்டிருந்தாள். அந்த கோபத்திலேயே நேரம் நகர்ந்தது. 9 மணி, 10 மணி, 11ஐயும் கடந்தது. இரவு 12 மணியையும் தாண்டியது. கந்தசாமி ஏனோ வீடு திரும்பவே இல்லை. முதலில் கோபமாக இருந்த பவித்ராவுக்கு இப்பொழுது மனது அடித்து கொண்டது. தன் தந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோ என்று யோசிக்க ஆரம்பித்தாள். ஒரு மனம் அப்படியே எங்கேயாவது தொலைந்து போனாலும் பரவாயில்லைதான் என்று நினைத்தது. ஆனாலும் எவ்வளவு கோபமாக இருந்தாலும் அவர் தன் தந்தை. அந்த எண்ணத்தோடு ஸ்ரீதர் வீட்டுக்கு போய் பார்க்கலாமா என்று போனாள். ஒருவேளை அங்கே ஏதாவது தகவல் கிடைத்தால் வீட்டின் கதவை பூட்டிவிட்டு இருட்டில் நடக்க ஆரம்பித்தாள். சில நிமிடங்களில் ஸ்ரீதர் வீட்டு வாசலை அடைந்தாள். படபட என்று கதவை தட்டினாள். உள்ளே சிறிய அசைவு. யாரு? கமலாவின் தூக்க கலக்க குரல். நான் தாம்மா பவித்ரா, கொஞ்சம் கதவை திறங்களேன். அடுத்த நிமிடம் கதவை திறந்து வெளியில் வந்தாள் கமலா, கண்களை தேய்த்து கொண்டே. வாய் திறந்து கொட்டாவி விட்டாள். என்னடி இந்த நேரத்தில் வந்து கதவை இடிக்கிற? எரிச்சலோடு கேட்டாள். பவித்ரா தயக்கத்தோடு சொன்னா, அப்பா இன்னும் வீட்டுக்கு வரலம்மா, அவ்வளவுதான். அதை கேட்டதும் கமலாவின் முகம் உடனே கொதிநிலைக்கு போனது. அதை சொல்லவாடி இந்த நேரத்தில் வந்து கதவை தட்டுற? சாயந்தரம் 2 பேரும் தலிக்கு மினிக்கிட்டு போனீங்கல்ல, இப்போ எதுக்குடி வந்து கதவை தட்டுற? கமலாவின் சத்தம் கேட்டு உள்ளிருந்தபடியே ஸ்ரீதரின் குரல். யாருமா அது? பிறகு அவனே வெளியில் வந்தான். பவித்ராவை பார்த்ததும் முகம் எரிகியது. அவளை பார்த்த நொடியே ஹோட்டலில் நடந்த அனைத்துமே நினைவுக்கு வந்தது. சேதுமாதவனிடம் வாங்கிய அடியும் நினைவுக்கு வந்தது. எரிச்சல் இன்னும் கன்னத்தில் இருந்தது. அவமானம் வேறு, கோபம் வேறு. அதிலும் சதாசிவம் தன்னை பயன்படுத்தி கொண்ட விதம் நினைக்கும் போதே மனம் கொதித்தது. என்னம்மா? கமலா மகனை பார்த்தாள்.
ஸ்ரீதர் பவித்ராவை நேராக பார்த்தான். இப்போ எதுக்காக வந்திருக்க? பவித்ரா திகைத்தாள். அப்பாவை காணோன்னு தான் கேட்க. அதுக்கு ஒருவேளை இங்கே ஏதாவது சொல்லிட்டு அவள் சொல்லி முடிப்பதற்குள்ளே ஸ்ரீதர் வெடிச்சான். அவன் எங்கே போனா என்ன? எங்கேயாவது போய் குடிச்சுப்புட்டு உளுந்து கிடப்பான். அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் நாம் வேணுமாக்கும். பவித்ரா அதிர்ச்சியில் அவனை பார்த்தா. எதுக்கு இவன் இப்படி பேசுகிறான்? இது வரைக்கும் இப்படி பேசினதே இல்லையே. அவன் குரல் இன்னும் கடினமானது. அந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போக தெரிஞ்சதில்ல. இப்போ அப்பனை தேடுறதுக்கு மட்டும் ஏன் நினைவு வந்ததா? யாரை கேட்ட அந்த ஹோட்டலுக்கு போனேன்? அப்போ தனியாக தானடி போனேன். மின்னல் தாக்கியது போல நின்ற இடத்திலேயே உறைந்து நின்றாள். 5 ஸ்டார் ஹோட்டல். தான் ஹோட்டலுக்கு போனது இவனுக்கு எப்படி தெரியும்? அவள் அதிர்ச்சியோடு அவனை பார்க்க கமலாவுக்கு ஒன்றுமே புரியல. டேய், என்னடா சொல்கிற? எந்த ஹோட்டல்? குழப்பமாக மகனை பார்த்தாள். பவித்ராவின் மனதில் இப்போது ஒரே கேள்வி. நான் ஹோட்டலுக்கு போனது ஸ்ரீதருக்கு எப்படி தெரியும்? அந்த நேரத்தில் தெருமுனையில் ஒரு ஆட்டோ வந்து நின்ற சத்தம். வாசலில் நின்றிருந்த மூவரின் கவனமும் அந்த பக்கம் திரும்ப அடுத்த நொடியே ஆட்டோக்காரன் உரக்க கத்தினான். யாருங்க எங்க பவித்ரா? பவித்ரா திடுக்கிட்டு ஓடினாள். நான் தான் பவித்ரா. அவளுக்கு பின்னாலேயே பதற்றமாக கமலாவும் ஆர்வமாக ஸ்ரீதரும் வந்தான். ஆட்டோவிலிருந்து இருந்த காட்சியை பார்த்து இருவருமே உறைந்து போனார்கள். கந்தசாமி 2 பேர் ஆளுக்கு ஒரு பக்கமாக பிடிக்க இறுக்கிக் கொண்டிருந்தார்கள். அவரது தலை ஒரு பக்கம் தொங்கிக் கொண்டிருந்தது. ஐயோ என்று கமலா நெஞ்சில் கை வைத்தாள். என்னடி பவித்ரா இது? பவித்ராவால் பேச முடியல. கால்கள் பலம் இழந்தது போல இருந்தது. அவள் தந்தையை பார்த்து கொண்டே நின்றாள். அப்போது ஆட்டோக்காரன் அருகே வந்தான். ஓவராக தண்ணி போட்டிருக்கிறாப்புல. அதோட யார்கிட்டயோ வலு சண்டைக்கு போயிருக்க. நல்லா ஊனியிருக்காங்க. அந்த இடத்துலையே உசுறு போயிடுச்சு. அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் பவித்ராவின் காதில் விழுந்தது. ஆனால் முழுமையாக மனதில் பதியவில்லை. அவளது பார்வை இன்னும் கந்தசாமியின் முகத்தில்தான் இருந்தது. அதுக்குள்ளே ஸ்பாட்லேயே மூச்சு போயிடுச்சுன்னு பயந்துட்டேன். நானும் 15 வருஷமாக வண்டி ஓட்டுறேன். இன்னைக்கு தான் இப்படிப்பட்ட ஆளை ஏற்றிருக்கேன். இந்த மாதிரி பணத்தெல்லாம் நான் எப்பவுமே ஏற்றினதில்லம்மா. பார்த்து ஏதாவது கொடுங்க என்று ஆட்டோக்காரன் தயக்கத்தோடு சொல்ல அவளுக்கு பணம் நினைவே வரவில்லை. அக்கம் பக்கத்தினர் சிலர் ஓடி வந்தார்கள். யாரோ ஆட்டோக்காரனிடம் பணம் கொடுத்து அனுப்பினார்கள். கந்தசாமியை கொண்டு போய் வீட்டு திண்ணையில் கிடத்தினார்கள். காலையிலக்குள்ளே சீக்கிரமாக பணத்தை எடுக்கணும். இது நிறைய குடித்தனங்கள் இருக்கிற ஏரியா. யாருமே சமைக்க முடியாது என்று கமலா பேசி கொண்டிருந்தாள். ஸ்ரீதரன் பார்வை நேராக பவித்ராவை தேடியது. அவளை பார்த்தது முகம் இறுகியது. மெதுவாக அவள் அருகே வந்து நின்றான். ஹோட்டலுக்கு போனல்ல? பவித்ரா தலை நிமிர்ந்து அவனை பார்த்தாள். அங்கே ஒன்றுமே கிடைக்கலையா? அந்த வார்த்தை நேராக வந்து அவள் முகத்தில் அரைந்தது. சீ, பற்களை கடித்தாள். வாயை மூடு. ஸ்ரீதர் கசப்பாக சிரிச்சான். நான் வாயை மூடணுமா? நாளைக்கு ஊர் வாயை மூட சொல்லு பார்க்கலாம். பவித்ராவின் முகம் சிவந்து போனது. இவனுக்கு என்ன தெரியும் என்று இப்படி பூடகமாகவே பேசுகிறான் என்று நினைத்தாள். அன்னைக்கு என்னமோ முதலாளியை பார்த்து பேசுறது வருஷத்தில் ஒரு நாள் தான் கிடைக்கிற வாய்ப்புன்னு சொன்னே அழட்டிக்கிட்ட. இன்னைக்கு பகலில் எப்படி ஹோட்டலுக்கெல்லாம் போய் சாயங்காலம் வரைக்கும் ரூமில் இருக்கிற? அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி. பவித்ரா அப்படியே உறைந்து போனாள். கமலாவும் மிரண்டு தான் போனா. உடனே மகனின் தோலை பிடித்த. டே என்னடா சொல்கிற? யாரை பார்த்து என்ன பேசுகிற? அவளுக்கே சங்கடமாக போனது. பவித்ராவை இத்தனை நாள் அறிந்தவள் இல்லையா? உனக்கு எதுவும் தெரியாதுமா? பிறகு மீண்டும் பவித்ராவை நோக்கி திரும்பினான். நல்ல வேளை இந்த கல்யாணம் நடக்காமல் நின்றுச்சு. உன் பிள்ளை தப்பிச்சாமா? அந்த வார்த்தை கேட்ட நொடியே பவித்ராவின் உள்ளம் சுக்குநூறாக உடைந்து போனது. அவமானம். தந்தை இறந்ததுக்காக வடித்த கண்ணீரோடு ஸ்ரீதரின் பேச்சுக்காகவும் சேர்த்து வடித்தாள். அடுத்த நாள் காலை அந்த வீட்டின் முன் ஒரு கார் வந்து நிற்க அதிலிருந்து மாதவி, புவனேந்திரன், சேது மாதவன் மூவருமே இறங்கி நடந்தார்கள். வீட்டின் முன் கூடியிருந்த கூட்டத்தையும் வாசலில் கட்டப்பட்டிருந்த பந்தலையும் பார்த்து மாதவி திகைத்து நின்றாள். பவித்ராவின் தந்தை இறந்து விட்டார் என்பது அப்போதுதான் அவர்களுக்கு தெரிந்தது. தன் புருஷனை நம்பாம ஓட்டலில் நடந்தது என்ன என்று பவித்ராவிடம் கேட்டு அறிந்து கொள்ளவே வந்திருந்தாள் மாதவி. அவளை சமாதானப்படுத்தி சேதுமாதவன் தான் மாதவியிடம் விவரம் சொல்லி அங்கே அழைத்து வந்தான். ஆனால் வந்த இடத்தில் நிலைமையோ வேறு விதமாக இருக்க சேதுமாதவன் உடனே புரிந்து கொண்டு புவனேந்திரன் நோக்கி நீங்கள் உள்ளே போயிருங்க என்று சொல்லிவிட்டு சடங்குகளுக்கான வேலைகளில் இறங்கிவிட்டான். மரணச் சான்றிதழ் முதல் மயானம் வரை தேவையான ஏற்பாடுகளை ஓடி ஓடி செய்தான். புவனேந்திரனும் அவனோடு சேர்ந்து உதவினான். மாதவி மட்டும் அமைதியாக அந்த சூழ்நிலையில் எதுவும் பேச முடியாமல் நின்றாள். அதுவே ஆச்சரியந்தான்.
இறுதியாக உடலை எடுத்துச் சென்று சடங்குகள் முடித்து கூட்டம் மெதுவாக கலைந்த பிறகுதான் அவளுக்கு பவித்ராவிடம் பேசவே வாய்ப்பு கிடைத்தது. சேது மாதவன் அதை உணர்ந்து, நீங்க கேட்க வேண்டியதை கேளுங்க என்று சொல்லிவிட்டு சற்று தள்ளி நின்றான். மாதவி மெதுவாக பவித்ராவை நோக்கி வந்தா. பவித்ரா சோர்வாக அமர்ந்திருந்தா. ஒரு விஷயம் கேட்கணும் என்று சொன்னா. பவித்ரா தலை நிமிர்ந்து பார்த்தா. கேளுங்க. சில வினாடிகள் தயங்கினாள். பிறகு நேராகவே கேட்டுவிட்டாள். நேற்று அந்த ஹோட்டல் ரூம்ல என் புருஷனோட நீ இருந்தியா? அங்கே இருந்த அனைவருமே அமைதியாக அதை கேட்க பகீர் என்றது பவித்ராவுக்கு. நேராக மாதவியின் கண்களை பார்த்து சொன்னாள். இல்லை, உறுதியாக சொன்னாள். நான் மயக்கமாயிட்டேன். கண் திறந்து பார்த்தபோது சேது சார் தான் அங்கே இருந்தார். உங்கள் புருஷனை நான் பார்க்கவே இல்லை. அந்த பதில் மாதவியின் மனதில் இருந்த பாரத்தை கொஞ்சம் குறைத்தது. ஆனால் இன்னும் முழுமையான நம்பிக்கை வரவில்லை. அப்போது சேது மாதவன் திரும்பி பார்த்தான். அருகில் சுவரில் சாய்ந்து நின்று கொண்டிருந்த ஸ்ரீதரை கையால் அழைத்தான். டேய், இங்க வாடா. ஸ்ரீதர் மெதுவாக அருகே வந்தான். இப்ப நீ சொல்லுடா என்று சேது சொல்ல, அந்த ரூம்ல நீ யாரை பார்த்த? ஸ்ரீதர் தலையை குனிந்து கொண்டான். நேற்று நடந்த அவமானம் இன்னும் நினைவில் இருந்தது. ஆனா இப்போது அதை மறைக்க முடியாதே. நான் உள்ள போய் பார்த்தப்போ தொடங்கினான். சேது சார் தான் இருந்தாரு. புவனேந்திரன் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். மாதவியின் முகமும் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிய ஆரம்பித்தது. அப்போது பவித்ரா மெதுவாக பேசினாள். உங்க அப்பா தான் என்னை வர சொன்னாருங்க. அதை நம்பிதான் நான் வந்தேன். கல்யாண விஷயம் பேசணும்னு சொன்னாங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா அவள் ஒரு நொடி நின்றாள். எனக்கு அந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லைங்க. அனைவரும் அவளையே பார்க்க, எனக்கு நகை வேண்டாம், பணம் வேண்டாம், உதவி வேண்டாம். நான் படிச்சுக்கிறேன். எனக்கு ஸ்கூல் பதவி உயர்வு கொடுத்தா போதும். நான் என் காலில் நின்று பொழைச்சிக்குவேன்னு சொல்லதாங்க அங்கே வந்தேன். அந்த வார்த்தைகள் மாதவியை மேலும் யோசிக்க வைத்தது. அதே நேரத்தில் ஸ்ரீதரன் தலையை நிமித்தினான். சதாசிவம் சார் தான் என்னை வீடியோ எடுக்க அங்கே வர சொன்னார் என்று மெதுவாக ஒப்புக்கொண்டான். அவன் சொன்னதால தான் நான் போனேன். ஆனால் சேது அண்ணா அடித்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே புரிஞ்சது. அந்த வார்த்தையை கேட்ட மாதவி அப்படியே நின்று விட்டாள். ஒரு கணத்தில் பல விஷயங்கள் அவள் மனதில் இணைந்தது. பவித்ராவின் பதில், ஸ்ரீதரின் ஒப்புதல், சேது மாதவனின் நடத்தை, புவனேந்திரனின் அமைதி, இவை அனைத்தும் சேர்த்து ஒரு உண்மையை அவளுக்கு புரிய வைத்தது. முதல் முறையாக தன் கணவன் குற்றமற்றவனாக இருக்கக்கூடும் என்ற எண்ணம் மாதவியின் மனதில் அழுத்தமாக தோன்றியது. சேது மாதவன் பவித்ராவை பார்த்தான். ஒரு விஷயம் உங்களை கேட்கலாமா? பவித்ரா அமைதியாக தலையசைத்தாள். நீ ஸ்ரீதரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொன்னியா? நேரடியாக கேட்டான். அங்கே இருந்த அனைவரின் பார்வையும் பவித்ராவை நோக்கியே திரும்பியது. ஸ்ரீதர் கூட பதட்டத்தோடு தான் அவளை பார்த்தான். ஆனால் பவித்ரா உடனே பதில் சொன்னாள். இல்லை. அவளது குரல் தெளிவாக இருந்தது. தயக்கமே இல்லை. எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆளோட கல்யாண பந்தத்தில் இணைய விருப்பமே இல்லை. ஸ்ரீதரின் முகம் உடனே வாடிவிட்டது. ஆனால் பவித்ரா தொடர்ந்து சொன்னா, நான் மேலே படிக்கணும், நல்ல பதவிக்கு வரணும், என் வாழ்க்கையை நானே பார்த்துக்குவேன். அதுதான் எனக்கு இப்போதைய ஆசை. சேது மாதவன் சில நொடிகள் மௌனம் காத்தான். அப்படின்னா உனக்கு திருமண வாழ்க்கையே வேண்டான்னு நீ முடிவு பண்ணிட்டியா? பவித்ரா உடனே வெடுக்கென்று தலையாட்டினாள். இல்லை இல்லை, நான் அப்படியெல்லாம் சொல்லலை. நான் ஏன் திருமணமே பண்ணிக்காம தனிமரமா நிற்கணும்? இந்த மாதிரி ஒரு ஈனச்செயல் புரிகிறவங்களே நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கும்போது நான் ஏன் அதை பார்த்துட்டு வெந்து புழுங்கி சாகணும்? எனக்கும் ஒரு வாழ்க்கை வேணும். அவன் சற்றே புன்னகைத்தான். ஆனால் ஸ்ரீதரோட எனக்கு எந்த உறவுமே எனக்கு வேண்டாம். திருமண பந்தம் வேண்டான்னு மட்டும்தான் சொல்கிறேன். அவளது பதில் அனைவருக்கும் தெளிவாக புரிந்தது. சேது மாதவன் மெதுவாக புவனேந்திரனை நோக்கி திரும்பினான். புவனேந்திரனின் காதில் ஒரு சில விஷயங்கள் சொன்னான். புவனேந்திரன் சிரித்து கொண்டு மாதவனின் முதுகை தட்டி கொடுத்தான். உடனே மாதவன் பவித்ராவிடம் சென்று, நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன், உனக்கு சம்மதமா என்று கேட்டுவிட்டான். சில நொடிகள் அமைதியாக நின்றவள் மெதுவாக தலையசைத்தாள். அவளுடைய உதடுகளில் சிறிய புன்னகை மலர்ந்தது. அந்த புன்னகையே அவளுடைய சம்மதத்தை சொல்லியது. மாதவியின் முகத்திலும் நிம்மதி பரவியது. சேது மாதவன் திருப்தியோடு சிரித்தான். முதல்ல கந்தசாமி ஐயாவோட சடங்குகள் எல்லாம் ஒழுங்காக முடிஞ்சிடட்டும். அதுக்கப்புறம் கல்யாண வேலையை ஆரம்பிக்கலாம். அங்கே இருந்த அனைவரின் முகத்திலும் ஒரு நிம்மதி தெரிந்தது. ஸ்ரீதர் ஒரு தலைகுனிவோடு அந்த இடத்தை விட்டு அகன்று சென்றான். ஒரு நாள் முன்பு வரை சந்தேகம், அவமானம், மரணம், துக்கம் என்று சூழ்ந்திருந்த அந்த வீடு இப்போது மெதுவாக ஒரு புதிய விடியலை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. ஒரு துக்க வீடு மெல்ல மெல்ல மகிழ்ச்சியின் வாசலை நோக்கி திரும்பிக் கொண்டிருந்தது. நாவல் முடிவடைந்தது. ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நாவல் பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.